الحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. اللهم علمني كتابك وفقهني في دينك. رب اشرح لي صدري واغفر لي ولوالدي ولجميع أساتذتي ومشايخي ولجميع العلماء الصالحين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم. ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய மாணவிகளே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த அமர்வில் விசேஷமாக அருள் புரிய வேண்டும். உங்களுடைய இந்த கல்வி பயணத்தை அல்லாஹு தஆலா எளிதாக்கி தர வேண்டும். மேலும் இந்த வகுப்பின் மூலமாக உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க வேண்டும், உங்களுடைய கல்விக்கான தேடல் அதிகரிக்க வேண்டும், அதற்கான உழைப்பு அதிகரிக்க வேண்டும் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு நினைவூட்டல் வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஹைர். இது ஒரு தர்பியா வகுப்பு, அதாவது கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளாகிய உங்களுக்கு இந்த பாதையில் ஆர்வம் கூட வேண்டும் என்று, ஆர்வம் இருக்குது உங்களுக்கெல்லாம், அந்த ஆர்வம் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வகுப்பு. இந்த வகுப்பை நம்ம ஒரு 3 பிரிவாக பிரிச்சுப்போம். முதலாவது கல்வியினுடைய சிறப்பு, கல்வி ஏன் நமக்கு வேணும், அதாவது இந்த மார்க்க கல்வி. இரண்டாவது, இந்த கல்வியை கற்ற நம்முடைய முன்னோர் சலஃப், நமக்கு முன் சென்ற உலமாக்கள் இந்த கல்வியை தேடுவதற்காக எப்படி சிரமப்பட்டிருக்கிறார்கள், இது இரண்டாவது பகுதி. மூன்றாவது பகுதி, இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதோடு சேர்த்து இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதில் நம்ம வச்சுக்கலாம். முதலாவது என்ன, மார்க்க கல்வியினுடைய குறிப்பான சிறப்பு, பொதுவாக கல்வியுடைய சிறப்பு. சரிங்களா? அன்பு சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவிடத்தில் ஒரு மகத்தான ஒரு ஆதாரம் ரப்புல் ஆலமீன் முன்வைத்தான். எப்போது, எந்த விஷயத்தில்? மலக்குமார்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் தங்களுடைய இபாதத்தை, தக்வாவை, பேணுதலை அவர்கள் முன்வைத்தார்கள். வநஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வனுகத்திஸு லக். அல்லாஹு தஆலாவே, ரப்பே, எங்களை படைத்தவனே, நாங்கள் உன்னை புகழ்கிறோம், உன்னை பரிசுத்தப்படுத்துகிறோம், நாங்கள் எவ்வளவு இபாதத்தில் மூழ்கி இருக்கிறோம். ஸோ இப்படி இருக்க எங்களை விட்டுட்டு அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, குழப்பம் செய்யக்கூடிய, இரத்தங்களை ஓட்டக்கூடியவர்களையா இந்த பூமியில் ஹலீஃபாவாக ஆக்கப் போகிறாய் என்று அவர்கள் சொன்னார்கள். எதற்கு பதிலாக, வஇத் கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, அந்த ஹலீஃபா என்ற அந்த தகுதியை நான் மனிதர்களுக்கு கொடுக்க போகிறேன், அவர்களை இந்த பூமியிலே தொன்று தொட்டு வழித்தோன்றல்களாக, ஒருவருக்கு பின் ஒருவர் வரக்கூடியவர்களாக, என்னுடைய அமானிதத்தை சுமப்பவர்களாக நான் ஆக்கப் போகிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொன்னபோது மலக்குகள் இந்த பதிலை சொல்கிறாங்க. சகோதரிகளாக நல்லா கவனமாக கேட்கணும். ஏற்கனவே பல தடவை கேட்ட விஷயமா இருந்தாலும் நம்ம மார்க்க கல்வி படிப்பவர்களாக இருந்தால் ஒவ்வொரு தடவையும் அந்த இல்மை புதுசாக கேட்குற மாதிரி கேட்கணும். தாபிஈன்களில்
ஒரு பெரிய தாபிஇ, அநேகமாக இமாம் மக்ஹூலாக இருக்கும் அல்லது மஸ்ரூக்காக இருக்கும். அவர் சொல்கிறாரு, நான் பள்ளிக்குள்ளார போவேன், அங்கே ஒருத்தர் கால ரசூலுல்லாம்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உட்காந்து அப்படியே கேட்க ஆரம்பிச்சிருவேன். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த ஹதீஸை மனப்பாடம் பண்ணி அந்த ஹதீஸை அறிவிச்சிருப்பேன். இவர் அவ்வளோ பெரிய முஹத்தீஸ். எந்த வயசில் சொல்கிறாங்க? 60 வயது 70 வயதை தாண்டியதற்கு பிறகு சொல்லக்கூடிய விஷயம் இது. அவரோ இப்போது வாலிபராக இருக்கிறார், அவருடைய முகத்தில் இன்னும் தாடி கூட சரியாக முளைத்திருக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியராக பள்ளிவாசலில் உட்கார்ந்து கால ரசூலுல்லாஹ் என்று சொன்னால், நான் ஏற்கனவே மனப்பாடம் பண்ணி பல தடவை நான் பலருக்கு சொல்லி கொடுத்த அந்த ஹதீஸை அந்த சபையில் உட்காந்து எப்படி கேட்பேன்? இதுக்கு முன்னாடி நான் இந்த ஹதீஸை கேட்டதே இல்லை போன்று, அந்த அளவுக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்படிலாம் நம்முடைய முன்னோர்கள் கல்வி படிச்சிருக்கிறாங்க. கல்வி என்பது இப்படித்தான் படிக்கப்பட வேண்டிய ஒன்று. சரி, இப்போ விஷயத்துக்கு வாங்க. நல்லா கவனிக்கணும், நுணுக்கமாக கவனிக்கணும், சிந்திக்கணும். அல்லாஹு தஆலா இந்த பூமியில் ஹலீஃபாவாக நான் ஒருவரை ஆக்கப் போகிறேன் என்று சொல்கிறான். அப்போ மலக்குகள் கேட்குறாங்க, அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா. அப்போ இந்த ஹிலாஃபத் ஃபில் அர்த், இந்த பூமியில் அல்லாஹுடைய சட்டங்களை செயல்படுத்தக்கூடிய, அல்லாஹுடைய தீனை செயல்படுத்தக்கூடிய, அமானிதத்தை சுமந்து ஹலீஃபாவாக இருந்து அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு படைப்பாக ஆகுவதற்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமே என்று அவர்கள் தங்களுடைய இபாதத்து, தக்குவா, தங்களுடைய ஈமானு, மலக்குகளுடைய ஈமானை பற்றி என்ன சொல்ல வேண்டியிருக்கு? நேரடியாக அல்லாஹ்ட்ட பேசுகிறவங்க, அவர்களிடத்தில் வேறு, அதாவது ஈமானுக்கு எதிரான எந்த ஒரு குணமுமே இருக்காது. ரப்புல் ஆலமீன் அவர்களை புகழும் பொழுதே லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டதற்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். இபாதும் முக்ரமுன், கண்ணியத்திற்குரிய அடியார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். லா யஸ்பிகூனஹு பில் கௌல், அல்லாஹ்விடத்தில் எதிர்த்து பேச மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலா அந்த மலக்குகளை புகழ்கிறான். யுஸப்பிஹூன லைல வன்னஹார வலா யஃப்துரூன், இரவு பகலாக தஸ்பீ செய்து கொண்டே இருப்பார்கள், சோர்வே அவர்களுக்கு வராது என்று. ஸோ இப்படிப்பட்ட மலக்குகள் தான் இப்போ ரப்பிடத்தில் இந்த பூமியினுடைய ஹிலாஃபத்தை கேட்குறாங்க. சரி சகோதரிகளே, அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் இந்த ஹிலாஃபத்துக்கு தகுதியானவங்க என்று நிரூபிப்பதற்கு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த விசேஷமான ஒரு குவாலிட்டி, அது என்ன? அதுதான் வஅல்லம ஆதமல் அஸ்மா. அல்லாஹு தஆலா ஆதமுக்கு இஸ்முகளை, பெயர்களை கற்றுக் கொடுத்தான். ஆதமுக்கு அல்லாஹு தஆலா பெயர்களை கற்றுக் கொடுத்தான். ஆதமே, இந்த இல்மை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. மலக்குகளிடத்தில் நீங்கள் ஹிலாஃபத்துக்கு தகுதியானவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக. பிறகு அல்லாஹு தஆலா மலக்குகள் முன்னாடி கொண்டு வந்து, அல்லாஹு தஆலா பொருட்களையும் கொண்டு வந்து, இதையெல்லாம் நீங்கள் அறிவியுங்கள் என்று சொல்ல, மலக்குகளுக்கு ஒன்றுமே புரியல. இது என்னடா இது, இதை பற்றி நம்ம பேசுகிறதா? காலு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா என்று அவர்கள் நின்று கொள்ள, ஆதமு ஒரு பொருளையும் அதனுடைய பெயரையும் அதனுடைய தன்மைகளையும் அதனுடைய பயன்பாட்டையும் விளக்கிக்கிட்டே போகிறார். சுப்ஹானல்லாஹ். சரி, இது ஒரு விரிவான சம்பவம். இதுக்குள்ளார நிறைய படிப்பினைகள், பாடங்கள், நுணுக்கங்கள் இருக்கின்றன. நம்ம இன்ஷா அல்லாஹ் அநேகமாக இன்னொரு அடுத்த 3வது அமர்வில் தஃப்சீரில் அது 3வது ருக்குவில் அது வரும் இன்ஷா அல்லாஹ். 3வது ருக்கா 4வது ருக்குவில் ஒய்து கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, அந்த ருக்கு வரும் பொழுது இங்கே நல்லா கவனிங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமியில் அல்லாஹுடைய அந்த ஹிலாஃபத்திற்கு தகுதியானவர்கள் என்பதற்கு அல்லாஹ் கொடுத்த அந்த ஒற்றை அந்த குவாலிட்டி, அந்த ஒற்றை தகுதி தன்மை என்ன? இல்மு என்ற தன்மை.
அந்த தன்மையை கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மலக்குகளை மிகைத்து விட்டார்கள், வாயடைக்க செய்து விட்டார்கள். அப்போ இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது, நம்ம என்ன புரியணும்? இந்த பூமியில் அல்லாஹு தஆலாவுடைய ஹிலாஃபத்தை சுமப்பதற்கு நமக்கு இல்மு தேவை. அந்த இல்மு இல்லை என்றால் நாம் பஹாயிம்களைப் போல, பஹாயிம்னா என்ன? கால்நடைகள், அதாவது வயிற்றையும் வயிற்றுக்கு கீழ் உள்ளதையும் தவிர வேறு ஆசைகளை அறியாத கால்நடைகள் இருக்கின்றன அல்லவா? நாம் அந்த கால்நடைகளை போன்று ஆயிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதுங்களா இல்லையா? இந்த இல்மு என்ற ஒரு சிஃபத்தை கொண்டுதான் நாம் மலக்குமார்களை வெல்கிறோம், மலக்குமார்களை மிகைக்கிறோம். மலக்குமார்களை விட இந்த பூமியில் ஹிலாஃபத்துக்கான வஹமலஹல் இன்சான் இன்னா அரதனல் அமானத அலா ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபாலி ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்சான் இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. இந்த இல்ம் என்ற சிஃபத்தை கொண்டு தான் அந்த அமானத்தை சுமக்கிறோம். அதனால தான் அந்த அமானத்தை சுமக்காமல் அல்லது சுமந்த அமானத்தை நிறைவேற்றாமல் அதில் குறை செய்யக்கூடியவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள், அதை நோக்கமாக வைத்து வாழாதவர்களை லலூம் ஜாஹில் என்று அல்லாஹ் சொல்கிறான். அநியாயக்காரர்கள், ஜாஹில்கள். அவங்களுக்கு இதனுடைய சரியான இல்மு அவங்க உணரலை. அதாவது இதனுடைய உண்மையான ஃபாயிதாவை அவர்கள் அறியாததுனால இதற்காக என்ன தியாகம் செய்ய வேண்டுமோ அந்த தியாகம் செய்வதற்கு அவர்கள் தயாராகவில்லை. அல்லாஹு அக்பர். சரி, இது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு நல்ல கவனிங்க, இதில் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் அழுத்துறேன். நல்ல கவனிங்க. அடியானை அல்லாஹுவிடத்தில் மலக்குகளை விட உயர்ந்த தரஜாவுக்கு கொண்டு போகக்கூடியது இந்த இல்முங்கிற அதிகப்படியான இந்த சிஃபத்து தான். அப்போ நீங்கள் கேட்பீங்க, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி. இதுக்கு என்ன ஆதாரம்? இந்த வசனம் தான், இந்த சம்பவம் தான் ஆதாரம். இதை எப்படி நிரூபிப்பீங்க? ஈமான் மலக்குகள்கிட்ட இருக்குது, உங்கள்கிட்ட இருக்குது, கூடவே இருக்குது அவங்கள்ட்ட. சரி, இபாதத்து உங்கள்கிட்டையும் இருக்குது, அவங்கள்ட்டையும் இருக்குது, அவங்கள்ட்ட கூடவே இருக்குது. தக்வா உங்கள்கிட்டையும் இருக்கலாம், அவங்கள்ட்ட இருக்குது, அவங்கள்ட்ட கூடவே இருக்குது. இப்படி நல்ல குணங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அந்த எல்லா நல்ல குணங்களும் உங்களிடத்தில் இருப்பதை போன்று அல்ல, அதை விட அதிகமாகவே மலக்குகள்கிட்ட இருக்கு. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை, அதாவது மனிதர்களை, மூமின்களை மலக்குகளை விட அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துகிறான் என்றால் அது எந்த சிஃபத்தின் காரணமாக? இல்மு என்ற இந்த சிஃபத்தின் காரணமாக. புரியுதா? இப்போ இதை அப்படியே நீங்கள் எடுத்துக்கொண்டு நபிமார்களுடைய வாழ்க்கைக்கு வாங்க. நபிமார்கள் பொதுவான மனிதர்களிலிருந்து சிறப்பிக்கப்படுகிறார்கள். நபிமார்கள் பொதுவான மனிதர்களிலிருந்து சிறப்பிக்கப்படுகிறார்கள். எதை வச்சு சிறப்பிச்சான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? நபிமார்களுக்கு வானத்திலிருந்து தங்க காசுகளாக இறக்குனானா? நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த ஊர்லேயே ஒரு முக்கியமான ஒரு பெரிய விசாலமான ஒரு இடத்துல, ஒரு தோட்டத்தில் ஒரு பெரிய பங்களா கட்டி கொடுத்து அந்த பங்களாவில் தங்க வச்சானா? இந்த பூமியில் அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு, சரி நபியே, நான் உங்களை இந்த மக்களுக்கெல்லாம் மன்னராக்க போகிறேன், அரசராக்க போகிறேன். நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்று உலகம் எதற்காக சண்டை போட்டு செத்து மடிந்து கொண்டிருக்கின்றார்களோ, உலகம் எதற்காக சண்டை போட்டு செத்து மடிந்து கொண்டிருக்கின்றார்களோ, காசு, பணம், கௌரவம், அந்தஸ்து, பதவி, நாற்காலி, அதிகாரம், ஆட்சி,
இது எதையுமே அல்லாஹு தஆலா நபிக்கு கொடுக்கலங்க, நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கலங்க. எதை கொடுத்தா? ஏனைய மனிதர்களை விட நபிகளை அல்லாஹு தஆலா எதை கொண்டு வேறுபடுத்தினான்? எதை கொண்டு அவர்களை அல்லாஹு தஆலா மக்களிலேயே சிறந்த சமூகமாக ஆக்கி அவர்களை சிறப்பித்தான் என்றால் அவங்களுக்கு வஹியை கொண்டு இல்ம அல்லாஹ் கொடுத்தான். வஹியை கொண்டு இல்ம. ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். மூசா நபி வந்தாங்க, இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வஅகிமிஸ் ஸலாத லிذிக்ரி. நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய வஹியை இறக்கி இல்மை கொடுத்தான். இல்முல் கிதாப், தான் இறக்கக்கூடிய வேதங்களுடைய அறிவை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். நீங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ். மூசா நபி அல்லாஹு தஆலா புகழ்னு புகழுவான். அப்படி புகழக்கூடிய இடங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துருக்கிறீங்களா? எதை கொண்டு அல்லாஹு தஆலா புகழ்வான்னு சொல்லிட்டு, மூசா உங்களுக்கு தௌராத் என்ற வேதத்தை கொடுத்திருக்கிறோம், அதிலே உபதேசம் இருக்கிறது, அது வெளிச்சம், தியா, சுடர்விட்டு பிரகாசிக்கக்கூடிய வெளிச்சம், உள்ளங்களின் அறியாமைகளை போக்கக்கூடிய வெளிச்சம் அதில் இருக்கிறது, வழிகேட்டை இனம் காட்டி மக்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய நேர்வழி அதிலே இருக்கிறது, ஒளி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா மூசா நபியை புகழும் பொழுதெல்லாம் எதை கொண்டு அல்லாஹ் புகழுவான்? அவங்களுக்கு கொடுத்த தௌராத்தை கொண்டு அல்லாஹ் புகழுவான். மூசா நபி ஒரு இடையருங்க. மூசா நபி யாரு? அவர்கள் ஒரு இடையர், ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையர், கூலி வேலை செய்தவர். அவர் அல்லாஹு தஆலா இஸ்ரவேலர்களுக்கு உலுல் அஸ்மு தூதராக எதை கொண்டு ஆக்கினான்? எதை கொண்டு? அல்லாஹு தஆலா அவருக்கு வேத தௌராத்தினுடைய இல்மை கொண்டு அல்லாஹு தஆலா அவருக்கு கண்ணியத்தை கொடுத்தான். சரி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டுட்டு போவோம், ஏன்னா இதுக்கே இப்போ 20 நிமிஷம் ஆச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வரலாறு படிங்க. அவங்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த சூரா மரியமை படிச்சிங்கன்னா சுப்ஹானல்லாஹ், அவங்களுக்கு அல்லாஹு தஆலா அவ்வளவு பெரிய அந்த கண்ணியத்தை கொடுத்து உலுல் அஸ்மு தூதராக ஆக்குகிறானே, அது எதை கொண்டு? அவங்களுக்கு தௌராத்துடைய இல்மையும் அல்லாஹ் கொடுத்தான், இஞ்சிலுங்கிற இன்னொரு வேதத்துடைய இல்மையும் அல்லாஹ் சேர்த்து கொடுத்தான். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த வேதத்தை கற்றுக் கொடுத்தான், தௌராத்துடைய இல்மையும் இஞ்சிலுடைய இல்மையும். ஆக நபிமார்கள் எதை கொண்டு கௌரவப்படுத்தப்பட்டார்கள் என்றால் அந்த நபித்துவம், நல்ல கவனிங்க, புரிந்து கொள்ளணும். ஏன்னா இந்த நுணுக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு வேற இடங்களில் கிடைக்குமா? அல்லாஹ் மிக அறிஞ்சவர். நபித்துவம் என்பது அது இல்ம் என்பதனுடைய ஒரு கூடுதல் தகுதி. நபித்துவம் என்பது என்ன? இல்முடைய கூடுதல் தகுதி. அந்த தகுதி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி என்ற அறிவிப்பு வரும்போது கிடைக்கும். புரியுதா? ஆனா அந்த நபித்துவத்தினுடைய அந்த தகுதியினுடைய பேஸ், அந்த நபித்துவத்தினுடைய அந்த தகுதியுடைய பேஸ் இருக்கு பாருங்க, அது எதன் மீது அமைக்கப்படும்? நுபுவத்துடைய ரிசாலத்துடைய அந்த பேஸ் எதன் மீது அமைக்கப்படும்? சொல்லுங்க, இல்மின் மீது. புரியுதுங்களா? அந்த இல்மை கொடுத்து தான் அல்லாஹு தஆலா அந்த நபித்துவம்ங்கிற பேஸ் அமைப்பாது வஹியை கொண்டு முடிவு செய்யப்படும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நபித்துவம் முடிந்து விட்டது, ஆனால் நபித்துவத்தினுடைய கல்வி தொடர்ந்து கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா நபியாக ஆக்க முடிவு செய்தான். நபியாக அல்லாஹ் ஆக்க போகிறான். அப்படி ஆக்க போகும் பொழுது, நபியே நீங்கள் நபியாக ஆக போகிறீங்க, கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் நீங்கள் தூதராக ஆக போகிறீங்க, உங்களுக்கு மக்கால ஒரு பெரிய பங்களா கட்டி கொடுக்குறேன்,
தாயிஃபில் ஒரு தோட்டம் வச்சு கொடுத்துட்றேன், மக்காவுடைய குறைஷிகள்லேயே பெரிய செல்வந்தர் அவங்கள ஆக்கிடுறேன். அதுவா அல்லாஹ் செஞ்சு கொடுத்தான்? அல்லாஹ் நபிக்கு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக ஹலகல் இன்சான மின் அலக், முதல்ல அல்லாஹு தஆலா கிராஅத் படிங்க, உங்களுக்கு வஹி இறக்கப்பட போது, உங்களுக்கு கிதாபு இறக்கப்பட போது, அந்த கிதாபை நீங்கள் படித்து இல்மை கொண்டு வாங்க, நீங்கள் நபியாக இனி ஆக்கப்பட போகிறீங்க, ஆக்கப்பட்டுட்டீங்க, முடிச்சு டன். அப்போ இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நுபுவத்தினுடைய பேஸ் எதன் மீது போடப்படுகிறது? கிராஅத் இல்மின் மீது, கல்வியின் மீது போடப்படுகிறது. எல்லா நபிமார்களுடைய நுபுவத்தினுடைய பேஸும் இல்மு தாங்க சகோதரிகளே. அப்படிப்பட்ட இல்மை அல்லாஹு தஆலா உங்களுக்கு நாடி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. இது நுபுவத்துடைய இல்மு, நபிமார்கள் விட்டு சென்ற இல்மு, நபிமார்கள் கொடுத்து சென்ற இல்மு, நபிமார்கள் அல்லாஹ்விடமிருந்து பெற்ற இல்மு, அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எந்த இல்மை கொண்டு மனிதர்களின் தந்தையாகிய ஆதம் மலக்குகளை மிகைத்தாரோ, மலக்குகளை விட அவர் மேன்மையானவர் என்பதை அல்லாஹு தஆலா மலக்குகளின் சமூகத்திலே நிரூபித்தானோ, எந்த மனிதர்களின் சமூகத்தில் அல்லாஹு தஆலா நபிமார்கள் ரசூல்மார்களை இந்த இல்மின் அடிப்படையிலே தேர்ந்தெடுத்தானோ, அந்த இல்மு அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான், அதன் பக்கம் உங்களை வழிகாட்டி இருக்கிறான். இது அல்லாஹு தஆலா உங்களுக்கு செய்த ஒரு பெரிய பாக்கியம். புரியுதா? நான் சொன்ன விஷயங்களை உங்களுக்கு திரும்ப சுருக்கமாக ஒரு சில வரிகளில் சொல்லிட்டு நான் நம்முடைய இந்த அமர்வினுடைய அடுத்த தலைப்புக்கு நம்ம போகணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் பெரிய குடும்பத்தில் பிறந்ததோ, நீங்கள் பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்ததோ, அல்லது துன்யாவுடைய டிகிரி, நிறைய டிகிரி வச்சுருக்காங்கள்ல, டாக்டரு, இன்ஜினியரு, ஐடி, அப்புறம் என்னென்னமோ ஆர்கிடெக்ட், இந்த டிகிரியெல்லாம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா, வைத்திருக்கிறதா இல்லையா, அதெல்லாம் ஒரு பக்கம். வேறு பெயர் புகழ் உங்களுக்கு என்ன நீங்கள் சம்பாதிச்சு வச்சுருக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு பக்கம். சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இது நீங்கள் புரியணுங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் துன்யாவில் படித்த கல்வி, டிகிரி, இது எல்லாம் இந்த பூமி நிரம்ப இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஒரு உதாரணத்துக்கு, ஏன்னா அவ்வளவு படிச்சிட்டிங்க, புரியுதா? அந்த படிப்பெல்லாம் தராசனுடைய ஒரு தட்டில் வச்சுட்டு, அந்த படிப்பெல்லாம், அந்த நீங்கள் சேர்த்த அந்த அறிவு, அந்த டிகிரி எல்லாத்தையும் தராசனுடைய ஒரு தட்டில் வச்சுட்டீங்க. இன்னொரு தட்டில் நீங்கள் படித்த ஒரு இல்ம், உதாரணமாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இதற்கான பொருள், இதற்கான அர்த்தம், அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கால ரசூலுல்லாஹ் லா துக்பலு ஸலாத்து இம்ரிஇன் அஹ்தஸ ஹத்தா யதவல்லஅ, ஹதஸாகிய ஒருத்தனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாத அவர் ஒது செய்கின்ற வரை. இந்த கால ரசூலுல்லாஹ், காலல்லா அல்லது கால ரசூலுல்லாஹ், இதை நீங்கள் தராசனுடைய இன்னொரு தட்டில் வைத்தால், நீங்கள் படித்து வச்சிங்க பாருங்கள் டிகிரி, இந்த உலகம் நிரம்ப உள்ள அந்த கல்வி, இது தூக்கி கொடை ஏறி அடிச்சிரும். இந்த ஒரு இல்மு இருக்குது பாருங்கள், இது எல்லாம் இந்த தட்டை அப்படியே கீழே சாத்தியும். அந்த அளவுக்கு மகத்துவம் மிக்கது. புரியுதா? இதை நான் ஏன் அறிவை கொண்டு சொல்லலை, ஏன் கற்பனையில் சொல்லலை, ஏனென்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் எனக்கு விசேஷமான ஒரு திக்ரை சொல்லுன்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், மூசா 7 வானங்களையும் என்னை தவிர அதில் உள்ளவர்களையும், 7 பூமிகளையும் அதில் உள்ளவர்களையும் தராசனுடைய ஒரு தட்டில் வைத்து, லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தட்டில் வைக்கப்பட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய தட்டு தான் மிகைக்கும். புரியுதா? இந்த அதான் இல்முத்தீன், மார்க்கத்தினுடைய இல்ம், லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இல்மை நீங்கள் இந்த
தீனை கொண்டு இந்த கல்வியை கொண்டு படிக்கிறீங்க. நீங்கள் படிக்கக்கூடிய கல்வி அவ்வளவு பவர்ஃபுல் கல்வி. அது இதனுடைய மகத்துவம் மட்டும் நமக்கு தெரிந்ததுன்னு வைத்துக்கொள்ளுங்களேன், பைத்தியமாகி போயிடுவோம். பைத்தியம்னா நம்ம செலஃபுகளை படிக்கிறோமா இல்லையா? அப்போ பார்ப்போம் கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரியான வெறித்தனமான ஆர்வம் நமக்கு வந்துடும். இந்த இல்முத்தீன் என்பது அவ்வளவு ஒரு மகத்துவமான ஒன்று. இது இப்போ நான் சொன்ன இந்த சில உதாரணங்கள்லேயே உங்களுக்கு மனசில் அப்படியே பட்டிருக்கணும், உங்கள் சிந்தனையில் அப்படியே பதிஞ்சிருக்கணும். எப்பேற்பட்ட ஒரு இல்மு, இது நாள் வரை அதனுடைய மகத்துவத்தை நம்ம அறியாமல் இருந்துட்டோமேன்னு சொல்லி. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தினுடைய உலமாக்களுக்கு எப்பேற்பட்ட கண்ணியத்தை கொடுப்பான் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலமாக்களுடைய கண்ணியம் எப்படி என்றால், என்னுடைய கண்ணியம் உங்களில் ஒரு சாதாரண கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு தோழரை விட எனக்கு எவ்வளவு மேன்மையோ அது போன்ற மேன்மை யாருக்கு? இந்த மார்க்கத்தின் கல்வி கற்றவர்களுக்கு ஏனைய மக்களை பார்க்கிலும். ஒரு சந்திரனுடைய மதிப்பு ஏனைய நட்சத்திரங்களை பார்க்கிலும் எவ்வளவு உயர்வானதோ அதுபோன்று இல்மு உள்ளவர்களுடைய மதிப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த இல்முடைய மதிப்பை புரிய வைக்கிறார்கள். புரியுதா? அப்பேற்பட்ட ஒரு இல்முக்கு அல்லாஹு தஆலா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இது வஹீயுடைய இல்ம். இதனுடைய இல்மு நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வஹீயுடைய இல்மு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிசாலத்துடைய இல்மு. இது குர்ஆனுடைய இல்ம். இந்த குர்ஆனை பற்றி லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅம் முத்தஸத்திஅம் மின் ஹஷ்யத்தில்லாஹ். எந்த குர்ஆனை பற்றி ரூஹ் என்று அல்லாஹ் சொல்கிறானோ, அல்லாஹ்வுடைய கட்டளை என்று அல்லாஹ் சொல்கிறானோ, தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், கலாமு ரப்பில் ஆலமீன் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறானோ, எந்த குர்ஆனை புர்ஹான், ஃபுர்கான், தியா, நூர், அல் கிதாப், அத் தன்சீல் என்று வர்ணிக்கின்றானோ, அந்த மகத்தான் வேதத்தினுடைய இல்மு நீங்கள் படிக்கக்கூடியது. புரியுதா? குர்ஆனுடைய ஒரு வசனம், குர்ஆனுடைய ஒரு வசனம் அதுக்கு சமமா இந்த துன்யா ஆகுமா? சொல்லுங்க. ஒரு வசனத்துக்கு சமமா அல்லாஹ்வுடைய கலாமில் ஒரு வசனத்துக்கு சமமா இந்த துன்யா ஆகுமா? ஆகவே ஆகாது. நீங்கள் இப்போ மொத்த குர்ஆனையும் படிக்க போறீங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த குர்ஆனை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய மொழியாகிய அரபி மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அதனுடைய விளக்கத்தை, தஃப்சீர், இந்த வசனம் ஏன் இறக்கப்பட்டது, எந்த சூழ்நிலையில் இறக்கப்பட்டது, இந்த வசனத்தை கொண்டு நாம் எப்படி படிப்பினை பெற வேண்டும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். இதெல்லாம் துன்யாவில் உங்களுக்கு உங்களுடைய கணவனாரோ உங்களுடைய தந்தையோ ஒரு மாணிக்கம் வச்சதல்ல. எப்படி? ஒரு மாணிக்கம் அல்ல, மொத்த மாலையே மாணிக்கத்தில். எப்படி இந்த பாசி மாலை, இந்த சாதாரண இமிட்டேஷன் மாலை இருக்கும், மணி வச்ச மாலை இருக்கும் பாருங்க, பவள மாலைன்னு சொல்லி, அந்த மாதிரி மொத்தமே அத்தனை கல்லுமே மாணிக்கமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 24 கேரட்டு வைர மாளிகையில் வைர மாலை. அதை உங்களுக்கு வாங்கி கொடுத்தா நீங்கள் அடையக்கூடிய மகிழ்ச்சி, சந்தோஷத்தை விட நீங்கள் இந்த இல்மிலே, இந்த வகுப்பிலே சேர்ந்ததை கொண்டு, இந்த வகுப்புனா என்ன? மார்க்க கல்வி வகுப்பு எதுவாக இருந்தாலும் சரி, கல்வி மார்க்க தீனுடைய கல்வி எதுவாக இருந்தாலும் சரி, பொதுவாக நான் சொல்கிறேன். இப்போ நம்முடைய விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நான் இதுன்னு சொல்கிறேன். அதனால் இது மட்டும்தான் இல்லை, தீனுடைய கல்வி எங்கே சரியான கல்வி படித்து கொடுக்கப்பட்டாலும் அப்போ இந்த கல்வியினுடைய இந்த பாக்கியம், சேர்றதனுடைய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறது. எதை விட சிறந்தது? உங்களுக்கு ஒரு வைர மாளிகை, அல்லது இன்னும் சொல்லுங்களேன், ஒரு 200 பவுனில் உங்களுக்கு நகை செஞ்சு கொடுக்குறார் உங்கள் தகப்பனாரோ அல்லது உங்களுடைய கணவனாரோ. அதை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவதை விட எதை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவது அதிகமாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் இந்த இல்முடைய பாக்கியம் கிடைத்தது கொண்டு. ஏன் தெரியுமா?
அந்த 200 பவுனு 300 பவுனு 400 பவுனு வச்சுக்குங்க. அந்த பவுன் இருக்குதே அது உங்களுக்கு இந்த துன்யாவோடு உங்கள் கபருக்கு நீங்கள் கண்ணை மூடி போவீங்க பாருங்க, அதோட அதனுடைய அந்த உரிமை உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். புரியுதா? அதோட உங்களுக்கு அதனுடைய சொந்தம் அருந்து போயிடும். அவ்வளோதான். அது வேற யாருக்கோ, உங்கள் மகளுக்கோ சகோதரிக்கோ யாருக்கோ போயிடும். ஆனால் இந்த இல்மோட உங்களை நீங்கள் இணைத்து கட்டி கொண்டீர்களே, ஆனால் இல்முக்குள்ளார நீங்கள் இறங்கி, இல்முக்குள்ளார நீங்கள் மூழ்கி, அந்த இல்மு உங்களுக்குள்ளார இறங்கி உங்கள் ரத்தம், நாடி, நரம்பு, நாளம், கண்ணு, மூக்கு, காது, உடல் எல்லாத்துலேயும் இந்த இல்மு ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் சிந்தனையில் வந்துட்டா உடலில் வந்த மாதிரி, உங்கள் கல்பில் வந்துட்டா உங்கள் உடலுக்குள்ளார வந்த மாதிரி, அப்படி நீங்கள் இந்த இல்மோட ஜாயிண்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன தெரியுமா, உங்களுக்கு கபூரில் போனாலும் நீங்கள் ஆலிமு. அங்கே சொல்லப்படும், இவர் குர்ஆனை கற்றவர், இவரோடு கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். இவர் டாக்டரு, இவர்கிட்ட கண்ணியமாக நடந்துங்கன்னு சொல்லப்படாது. குர்ஆனை கற்றிருந்தால், குர்ஆனை உடையவராக இருந்தால், நாளைக்கு மறுமையில் எழுப்பப்படும் பொழுது இல்மு உள்ளவர்கள் தனி தர்ஜாவிலே எழுப்பப்படுவார்கள். இப்படி கடைசி வரைக்கும் உங்களோட சேர்ந்து வரக்கூடியது தான் இந்த இல்மு. எந்த இல்மை படிப்பதற்காக நீங்கள் சேர்ந்திருக்கின்றீர்களோ, புரியுதா? எல்லா சொத்துமே உங்களை விட்டு போய்விடும், எல்லா உறவுகளும் உங்களை விட்டு அருந்துவிடும். உங்களை விட்டு அருகாத ஒரு தொடர்பு இருக்கிறது என்றால் அது ஈமானுக்கு அடுத்ததாக இல்முத்தீன், இல்முல் குர்ஆன், இல்முல் ஹதீஸ், இந்த இல்முல் இஸ்லாம் என்ற இந்த இல்முடைய தொடர்பை தவிர. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் உண்மையிலேயே நாங்கள் இதுக்கு தகுதியானவங்களாக இல்லை, எங்களை இந்த இல்மை படிக்கிறதுக்கு நீ வழிகாட்டினாயே என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. மனமாற அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு நான் உண்மையான விஷயத்தை சொல்கிறேன். இந்த இல்மு எப்பேற்பட்டது என்பதை ஆதாரத்தோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன். புரியுதா? நிறைய வசனங்கள், நிறைய ஹதீஸுகள் நம்ம போக போக இன்ஷா அல்லாஹ் ஒரு தர்பியா அமர்வில் நம்ம படிப்போம். இடையில பாடங்களில் வரும்போது நம்ம உங்களுக்கு சொல்லி காட்டுவோம். இங்கே பாருங்கள், நீங்கள் உலக மக்களுக்கு மத்தியில் உங்களுடைய பெயர் கூறப்பட்டு உங்களுக்கு துஆ செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், நீங்கள் மன்னராக இருந்தாலும் நடக்காது, பெரிய அழகு ராணியாக இருந்து கிழிச்சாலும் நடக்காது, பெரிய சொத்தை சேர்த்து பெரிய கோடீஸ்வரனானாலும் நடக்காது. நீங்கள் இந்த இல்முக்காக உங்களை அர்ப்பணித்து இந்த இல்முக்கு சேவை செஞ்சு படித்து இந்த இல்முக்கு சேவை செய்து சில மாணவர்களை உருவாக்கி சில கிதாபுகளை எழுதி இந்த இல்முக்கு நீங்கள் சேவை செஞ்சுட்டு இறந்துட்டீங்கன்னா இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அல்லாஹுடைய அடியார்களுடைய நல்ல துஆ உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். புரியுதா? சில நேரங்களில் பிள்ளைகள் கூட துஆ செய்யாமல் போயிடலாம். ஆனால் எங்கேயோ உலகத்தில் ஒரு முஸ்லீம் நமக்காண்டி துஆ செய்வார். இன்றைக்கி இமாம் புகாரின்னு சொல்கிறோங்க, அவர் மாமனா மச்சானா, அவர் எந்த ஊருக்காரு? நம்ம ஊருக்காரா? ஒரு சஹாபியை நேசிப்பது போல இந்த முஸ்லிம் உம்மத் இமாம் புகாரியை நேசிக்குதுங்க. ஒரு சஹாபியுடைய பேரை சொன்னால் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்கிற மாதிரி இமாம் புகாரின்னு சொன்னால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்கிறோம். அமெரிக்காவில் பிறந்த முஸ்லீமும் இமாம் புகாரியை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்கிறார். அரபு நாட்டில் பிறந்த முஸ்லீமும் இமாம் புகாரிக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார். ஆஸ்திரேலியாவில் பிறந்த முஸ்லீமும் இஸ்லாத்துக்கு வந்தவரும் இமாம் புகாரியுடைய பேரை கேட்டால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிறாரு. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இமாம் புகாரி என்ன செஞ்சாங்க? நமக்கெல்லாம் வீடு வாங்கி வச்சுட்டு போனாங்களா? அவர் பெரிய ராஜாவாக இருந்தாரா? கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காக, அந்த இல்முக்காக தன்னை தியாகம் செய்தார். அல்லாஹ் அவரை ஏற்றுக்கொண்டான். அவரை பற்றி பேசுவதையும் அவருக்காக துஆ செய்வதையும்
இந்த உம்மத்துடைய நாக்கில் அல்லாஹு தஆலா எழுதிவிட்டான். எத்தனை கிதாப் எழுதப்படுது. கிதாபை எழுதுறவங்க கால முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி ரஹிமஹுல்லாங்கிறாங்க. அந்த எழுதப்பட்ட கிதாபுகள் இருக்கிறத படிக்கும்போது ரஹிமஹுல்லாங்கிறாங்க. எத்தனை உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை லட்சம் மதரசாக்களில் சஹீஹுல் புகாரி படித்து கொடுக்கப்படுது. இமாம் புகாரியுடைய பேருக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. என்னென்ன ஹதீஸ் கிதாபை படித்து கொடுத்தாலும் அங்கே இமாம் புகாரியுடைய பேர் வருது. ஃபிக்ஹ் படித்து கொடுத்தா அங்கே இமாம் புகாரியுடைய பேர் வருது. ஜும்மால பயான் செஞ்சால் பேர் வருது. மஸ்ஜிதுல் ஹராமில் ஜும்மா பயானில் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை சொல்லி ரவாஹுல் இமாமுல் புகாரியு ரஹிமஹுல்லான்னு துவா செய்கிறாங்க. மஸ்ஜிது நபவியில் ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பரில் துவா செய்கிறாங்க. நினச்சி பாருங்கள், இதெல்லாம் இந்த பாக்கியம் எதனால் கிடச்சிச்சின்னு நினச்சி பாருங்கள். நீங்கள் காசு சேர்த்து பணம் துன்யான்னு அலைஞ்சி செத்து போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வீட்டுக்காரன்ல உங்கள் வீட்டுக்காரங்களே அடுத்த நாள் மறந்துடுவாங்க. இந்த இல்முக்காக வாழ்ந்துட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சுப்ஹானல்லாஹ், இந்த இல்முக்காக நீங்கள் சேவை செஞ்சுட்டு மௌத்தா போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் செஞ்ச சேவையை அல்லாஹு தஆலா நினைவு கூறும்படி செய்வான். உங்களுக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிற துவா கிடச்சிக்கிட்டே இருக்கும். புரியுதா இல்லையா? அப்போ இது ஒரு மகத்தான ஒரு பாக்கியம். சரிங்களா? இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம். யா அர்ஹமர் ராஹிமீன் ரப்பி ஜித்னி இல்மா. இந்த இல்முக்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் இருக்காங்கல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. நம்ம அந்த மாதிரி கஷ்டப்படுறோமானா இல்லை. நம்ம இல்முக்காக எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த வாழைப்பழம் சோம்பேறின்னு சொல்லுவாங்க. நான் பேசும்போது கோச்சிக்கூடாது யாருமே, புரியுதுங்களா? வாழைப்பழ சோம்பேறின்னு சொல்லுவாங்க. வாழைப்பழ சோம்பேறி யாருங்க அப்படின்னா, வாழைப்பழத்தை உரிக்கிறது பழங்கள்லையே பழங்களை உரிக்கிறதுலையே ரொம்ப லேசான வேலை வாழைப்பழத்தை உரிக்கிறது. பலாப்பழத்தை உரிக்கணும், பலாப்பழம் ரொம்ப டேஸ்ட்டு. வாழைப்பழத்தை விட சில நேரத்தில் இனிப்பாக இருக்கும். அதை உரிக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஒரு மாம்பழ தோலை உரிக்கிறது, ஒரு ஆப்பிள் தோலை உரிக்கிறது, ஒரு மாதுளம்பழம் தோலை உரிக்கிறது. ஆனால் வாழைப்பழ தோலை உரிக்கிறது ரொம்ப லேசு. ஒருத்தர் அதை கூட நான் உரிக்க மாட்டேன், நீ உரிச்சு கொடுறாங்கிறான். அதுக்கு பிறகு உரிச்சு கொடுத்தா அதை நான் சாப்பிட மாட்டேன், எடுத்து என் வாயில் வைங்கிறான். அவனை எப்படி வாழைப்பழ சோம்பேறின்னு சொல்லுவோமோ, அந்த மாதிரி சோம்பேறியாக நம்ம இல்மை கற்றுக்கொண்டிருக்கிறோம். நான் உங்களை சொல்லலை, நான் என்ன சொல்கிறேன், புரியுதுங்களா? நீங்கள்லாம் கடினமான தியாகிகள், போராளிகள், பெரிய ஒரு உழைப்பு தியாகம் செஞ்சு படிக்கிறீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். குடும்ப சுமைகள் இருக்குது, உடல்நிலைகளுடைய ஏற்றத்தாழ்வுகளுடைய சுமைகள் இருக்குது, பல பொறுப்புகள் இருக்குது. நீங்கள் பல பேர் பாடம் எடுக்கக்கூடிய பெரிய ப்ரொஃபஸரா, லெக்சரரா, பெரிய தஜ்வீத் ஆசிரியையா, பெரிய தீனியாத்து, அதே போல் மார்க்க கல்வியினுடைய பெரிய பெரிய ஆசிரியராக நீங்கள் இருக்கிறீங்க. இப்படிலாம் இருந்து கொண்டும் நீங்கள் இந்த கல்வியை படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு பெரிய தியாகத்தோடு தான் இருக்கிறீங்க. நான் சொல்கிறது என்னை போன்ற பொதுவான ஒரு மனிதர்களுடைய நிலையை சொல்கிறேன். இந்த கல்வி இருக்குதே, இந்த இல்முத்தீன், இது எதை கொண்டு கிடைக்கும்னு சொன்னால் நல்ல கவனிங்க. ஒன்று, நமக்கு இஹ்லாஸ் வேணுங்க. என்ன வேணும் சகோதரிகளா? இஹ்லாஸ், மன தூய்மை, அல்லாஹ்வுடைய பொருத்தம். என்னுடைய ரப்பை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி நான் இல்மு படிக்கிறேன். எப்படி தொழுகையை ரப்பை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி செய்கிறீங்களோ, அதே போல் இந்த இல்முத்தீனை ரப்பை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி இஹ்லாஸாக நீங்கள் செய்யணும். நான் ஆலிமாகணும், மக்கள் என்னை மாலை போட்டு வரவேற்கணும், என் பேரை சொல்லி ஆலிம்னு சொல்லணும், என் பேரை சொல்லி பெரிய பேச்சாளர்னு சொல்லணும், அப்படி புகழணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்காக வேண்டி நம்முடைய நீயத்து இருக்கக்கூடாது, இஹ்லாஸ் வேணும். இரண்டாவது என்ன, இந்த இல்முக்காக கடின முயற்சி வேண்டும். அந்த கடின முயற்சி தொடர்ந்து இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க, கடின முயற்சி தொடர்ந்து இருக்க வேண்டும். மூன்றாவது, உங்களுக்கு கல்வி நடத்தக்கூடிய ஆசிரியர்களோடும் நீங்கள் படிக்கக்கூடிய புத்தகங்களோடும் உங்களுக்கு மரியாதையான கண்ணியமான தொடர்பு இருக்க வேண்டும்.
நான்காவது, இந்த படித்த கல்வியை நீங்கள் வாழ்க்கையில் எடுத்து செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். படிப்பது பரீட்சைக்கு அல்ல, வாழ்க்கையை மாற்றுவதற்கு. படிப்பது எதற்கு அல்ல? பரீட்சைக்கு அல்ல, டிகிரி பேப்பர் வாங்குவதற்கு அல்ல, என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு படித்ததை அமலில் கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக, அதை பிற மக்களுக்கு நான் தாவா செய்வேன், பிற மக்களுக்கு தப்லீக், அதை நான் எடுத்துச் சொல்வேன் என்ற அந்த ஒரு தேடல், அந்த ஒரு வேட்கை, அந்த ஒரு ஆசை, ஆர்வம் இருக்க வேண்டும். அப்போ முதலாவதாக நமக்கு இஹ்லாஸான நிய்யத் இருக்கணும். இரண்டாவது, கடின முயற்சியோடு தொடர் முயற்சி இருக்கணும். புரியுதா? மூன்றாவது, உங்களுடைய ஆசிரியர்களோடும் கிதாபுகளோடும் உங்களுக்கு மரியாதையான கண்ணியமான தொடர்பு இருக்கணும். ஆசிரியர்களுக்கு துவா செய்யணும். படிக்கக்கூடிய கிதாபுகளை எழுதிய நம்முடைய மூத்த உயிரோடு இருக்கக்கூடிய அல்லது இறந்து போன நம்முடைய உலமாக்களுக்கு துவா செய்யணும். இதெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மரியாதை. அடுத்து, படித்ததை நீங்கள் அமல் செய்யணும், அமலுக்காக வேண்டி படிக்கணும். அதுதான் இஹ்லாஸோடு போய் நேரடியாக சம்பந்தப்படும். அடுத்தது, ஐந்தாவது, அதை பிற மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லணும். இப்போ இதில் இந்த ரெண்டாவது சொன்னோம் பாருங்க, அதுக்கு நம்ம இப்போ வருவோம். ஒரு 5-10 நிமிஷம் அதை பற்றி பேசுவோம். ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னோம்? அல் முஜாஹதா வ இஸ்திம்ராருஹா வ தவாமுஹா. கடின முயற்சி இருக்க வேண்டும், அந்த முயற்சி தொடர் முயற்சியாக இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு கடினமாக முயற்சி செஞ்சாங்க, ஆசையில் ஆர்வத்தில் ஒரு மாதம் படித்தாங்க, அதோட கஷ்டமாக இருந்துச்சு, தூக்கி போட்டு போயிட்டாங்க. இல்லை, அது உதவாது. எப்படி இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் நான் கல்வியை கற்பேன், கல்விக்காக வாழ்வேன், கல்வியை படித்து கொடுப்பேன், கல்வியை தொடர்ந்து கற்பேன் என்ற அந்த இறுதி மூச்சு வரை அந்த தேடல் இருக்கணும். சரி, இதுக்கு சில உதாரணங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு உதாரணம் சொல்லி ஆரம்பிக்கிறேன். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்களுடைய பேரை நம்ம உண்மையிலேயே எத்தனை தடவை சொன்னாலும் அதுக்கு தகுதியானவங்க. இவங்க அவ்வளோ பெரிய ஒரு தியாகி. இவங்க அவங்க ஒரு தடவை பக்தாதில் ஒழு செஞ்சுட்டு ரொம்ப வேகமாக போகிறாங்க. அவங்களுடைய முகத்திலிருந்து ஒதுவனுடைய தண்ணி சொட்டுது, கையில் செருப்பு எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடுறாங்க. உதாரணத்துக்கு அந்த வகுப்புக்கு போகக்கூடிய மாணவர்கள் இருக்காங்கல்ல, 10, 15 அல்லது 15லேருந்து 20 வயசு வரைக்கும் உள்ள மாணவர்கள், அவங்களும் போகிறாங்க. இமாம் அஹ்மது போகிறாரு. இமாம் அஹ்மது தாடி நரைத்த வயது முதிர்ந்த நிலையில் இருக்கிறார், இமாம் என்று அறியப்பட்ட நிலையில் இருக்கிறார். அந்த நிலையில் அவர் அந்த வகுப்புக்கு மாணவர்களோடு, கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களோடு இமாமாக இருக்கக்கூடிய அஹ்மது ஓடுறாரு. அப்போ இன்னொரு அறிஞர் இமாம் அஹ்மதை பின்னாடியிலிருந்து தோல் புஜத்தில் அப்படி பிடிச்சிக்கிறாரு. பிடித்து கொண்டு கேட்குறாரு, அஹ்மதே, என்ன நீங்கள் இவ்வளவு பெரிய இமாமாக நீங்கள் ஆகிவிட்டதற்கு பிறகும் நீங்கள் இப்படி ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு ஓடிக்கொண்டே இருக்கின்றீர்களே? அப்போ இமாம் அஹ்மது என்ன செய்வாங்கன்னா, ஒன்று அவங்க பாடம் நடத்துவாங்க, அல்லது பாடம் நடத்தப்படக்கூடிய ஹதீஸ் நடத்தக்கூடிய சபையில் உட்காருவாங்க. இந்த 2 அவங்களுக்கு முக்கியமான வேலையாக இருந்தது. இவ்வளவு வேலைக்கு இடையில் முஸ்னத் அஹ்மதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஹதீஸ் நூலை அவர்கள் தொகுத்தார்கள். நினச்சி பாருங்கள், எங்கேருந்து தொகுத்தாங்க? நினைவாற்றலிலிருந்து தொகுத்தார்கள். புரியுதா? முஸ்னத் என்று சொன்னால் ஹதீஸ் நூல்களை சஹாபாக்களின் வரிசைப்படி தொகுக்கப்பட்ட ஹதீஸ் நூலுக்கு முஸ்னதும்பாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக எத்தனை ஹதீஸ் வந்திருக்கு, அடுத்து ஹலீஃபா உமர் மூலமாக, அடுத்து ஹலீஃபா உஸ்மான் மூலமாக, பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக, பிறகு மீதமுண்டான அஷரத்துல் பஷ்ரா மூலமாக, இப்படியாக சஹாபாக்களின் வரிசையின் அடிப்படையில் தொகுக்கப்பட்ட ஹதீஸ் நூல் தான் முஸ்னத் அஹ்மது. அவ்வளவு ஹதீஸுகளை அதில் தொகுத்திருக்கிறாங்க. இவ்வளவு கல்வி பணிகளுக்கு இடையில்
அப்போ எந்த அளவு தன்னை அவர்கள் அர்ப்பணம் செய்திருப்பார்கள். அப்போ இன்னொரு இமாமு 2 புஜத்தை பிடிச்சிக்கிட்டு, இமாம் இப்படி ஓடிக்கிட்டே இருப்பீங்களே, எது வரைக்கும் ஓடுவீங்கன்னு கேட்டப்ப அப்போ இமாம் அஹ்மது சொல்கிறாங்க, என்னுடைய உடலை கபர் மறைக்கின்ற வரை நான் இப்படித்தான் இருப்பேன். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்கள். அப்போ எந்த அளவு அவர்கள் இந்த கல்விக்காக வேண்டி தியாகம் செய்திருக்கிறார்கள். புரியுதா? இந்த கல்வி படிக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு இந்த நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் அது ஒரு கோணத்தில் ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் சொல்ல போகக்கூடியது ஒரு கோணத்தில் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. எங்களுக்கு அந்த மாதிரி ஆசை வருது, ஆனால் காணா போயிடுது சீக்கிரமா. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தேடல் வருது, ஆனால் எங்களால் அதை தொடர்ந்து செய்ய முடியலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த இடத்துல ஒரு கேள்வி உங்கள் மனசில் வரலாம். அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? கவனிங்க. நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், நம்ம கல்வி படிக்கிறோம், படிக்கிறதுக்கு வந்துட்டோம், புத்தகத்தையும் படிக்கிறோம், உஸ்தாதுடைய வகுப்புலையும் கலந்துக்கிறோம். ஆனால் அதோடு சேர்த்து இதெல்லாம் நாசமாக்கக்கூடிய வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்படி? இதையெல்லாம் நாசமாக்கக்கூடிய வேலையையும் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். நமக்கு உதாரணம் எப்படி தெரியுமா? ஒருத்தர் ஒது செய்கிறாரு, அவர் ஒது முறியக்கூடிய செயலையும் சேர்த்து செஞ்சுக்கிட்டே இருக்கார். எப்படி? ரஜுலுன் யதவல்லா வலா யஸாலு யுஹ்திஸ் வயஸ்தமிர்ரு ஃபில் இஹ்தாஸ் வயஸ்தமிர்ரு ஃபில் வுது கைஃப யன்தஹி ஹுவ மினல் வுது கைஃப யுத்திம்மு வுதுஅஹு கைஃப யஸிஹு வுதுஉஹு. ஒது செய்கிறாரு, ஒது செய்யும் பொழுது ஒதுவை முறிக்கக்கூடிய செயலையும் செய்து கொண்டே இருக்கிறார் என்றால் இவர் எந்த காலத்தில் ஒழுவை பரிபூர்ணமாக்குவார்? இவருக்கு எப்போ ஒழு கிடைக்கும்? இவருக்கு அந்த பிரச்சனை தான் நம்மள்கிட்ட. நம்ம என்ன செய்கிறோம்? படிக்கிறோமா? நம்பர் 1 அமல் செய்கிறதே கிடையாது, அதை நேசிக்கிறது கிடையாது. நம்பர் 2 படிச்சுட்டு வீட்டுக்கு போனால் அதை திரும்ப எடுத்து படிக்கிறது கிடையாது. அடுத்து நம்பர் 4 வாரத்தில் 4 நாள் படித்தோம்னா மிச்சம் 3 நாள் படித்ததுக்கு கொடுத்த நேரத்தை விட, நல்ல கவனிங்க, படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்க? இப்போ நீங்கள் ஒரு மதரசால படிக்கிறீங்க, காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும், இடையில 1.5 மணி நேரம் ரெஸ்ட்டு. அப்போ 9லேருந்து 3னா 10, 11, 12, 1, 2, 3 6 மணி நேரம். 6 மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் விட்டுருங்க, 4.5 மணி நேரம். 4.5 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு, ஒரு நாளைக்கு படிக்கிறீங்க. அந்த மாதிரி 4 நாள் படிச்சிங்கன்னா ஒரு 17 மணி நேரம், 18 மணி நேரம். மிச்சம் இருக்கக்கூடிய வார நாட்களில் இதை எடுத்து படிக்கிறதே கிடையாது. ஊர் சுற்றுறது, கல்யாணமாக அலையிறது, அதுக்கப்புறமா வீடாக பேசுகிறதுக்கு போகிறது, ஃபோன் பேசுகிறது, அதுக்கப்புறமா சோஷியல் மீடியாவுடைய பழக்கம் இருந்தால் சோஷியல் மீடியா, அப்புறம் சும்மானாச்சுக்கும் வேறு பொழுதுபோக்கு இருந்துச்சுன்னா பொழுதுபோக்கு, வேறு ஏதாவது வெட்டியாக பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட அரட்டடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அரட்டடிக்கிறது, அல்லது வேறு எதை, இப்படி எல்லாம் செஞ்சால் கடைசியில் நீங்கள் 17 மணி நேரம் செலவு பண்ணதை விட 170 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணது துன்யாவுக்காக. புரிஞ்சிச்சா? இப்போ ஏன் நம்ம சலஃபுகளுடைய முன்னோர்களுடைய ஆலிம் மாதிரி நம்ம ஆக முடியலன்னு சொன்னால், நம்ம கல்விக்கு கொடுக்குற நேரத்தை விட அந்த கல்வியை நம்முடைய உள்ளத்தில் மறக்க வைக்கக்கூடிய, அந்த கல்வியை நம்முடைய உள்ளத்திலே பலவீனப்படுத்தக்கூடிய விஷயங்களில் நம்ம அதுக்கு பிறகு அதிக நேரத்தை கொடுத்துட்றோம். ஒரு கல்யாணத்துக்கு போகிறதா இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ நேரமாகும் சொல்லுங்கள்? காலையில் அதுக்காக வேண்டி ஸ்பெஷலாக எந்திரிப்பீங்க, அப்புறமா ரெடி ஆகிறதுக்கு குறைஞ்சது எத்தனை மணி நேரம்? போகிறதுக்கு, அப்புறம் அங்கே, அதுக்கப்புறம் பேசிட்டு திரும்ப வந்து அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததை பற்றி அதுக்கு ஒரு தனி சபை நடக்கும், விமர்சன சபை நடக்கும். எப்படி சாப்பாடு இருந்துச்சு, எப்படி மாப்பிள்ளை இருந்தார், எப்படி பொண்ணு இருந்தார், எப்படி வரவேற்றாங்க வச்சாங்க, அதை பற்றி. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். எவ்வளவு நம்ம ஜாஹில்களில் ஒரு ஜாஹிலாக நம்ம இருக்கிறோம் பாருங்கள். நான் உங்களை சொல்லலை, பொதுவான மக்களுடைய நிலையை சொல்கிறேன். சரி, நாம் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களாகிய நாம் இப்படி இருக்கின்ற காரணத்தினால தான் நம்முடைய கல்வி இருக்குது,
கல்புல பதிவது கிடையாது. ரொம்ப பேர் சொல்லுவாங்க, எனக்கு மனப்பாட சக்தி கம்மியாக இருக்குது, எனக்கு எழுதுறதுக்கு நேரம் இல்லை, திரும்ப பாடத்தை ரிவைஸ் பண்ணுறதுக்கு முராஜா செய்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, எனக்கு பலவிதமான அதாவது கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு எதனால் அப்படின்னு சொன்னால், வெட்டியான வீணான வேலைகளுக்கான நேரங்களை நம்ம அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துட்டோம். இந்த கல்விக்கான அவசியமான நேரங்களை நம்ம ரொம்ப குறைவாகவே தருகிறோம். பாருங்கள், நான் உங்களுக்கு கொஞ்சம் தர்த்தீபா பின்னாடி நான் சொல்கிறேன், ஒரு தர்த்தீபா. இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சியரு அலாமின் நுபலா, டாப் ஹை கிரேட் பீப்புள்ஸ், ரொம்ப பிரசித்தி பெற்ற ரொம்ப கண்ணியவான்கள், மிக உயர்ந்த மக்கள், அவர்களுடைய வரலாறுன்னு சொல்லி ஒரு பெரிய கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப படிக்க, அரபி மொழி தெரிஞ்சிச்சுன்னா அந்த கிதாபை படிக்கிறது உங்களுக்கு அப்படியே அந்த நெய்யில் செஞ்ச மைசூர் பாக்கு ஹல்வாவை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளவு அருமையான புத்தகம் அது. அந்த புத்தகத்தை படித்தா சாப்பாடு தேவை இருக்காது, பிரியாணி தேவை இருக்காது, ஏன்னா எதுவுமே தேவை இருக்காது. அப்படி அருமையான வரலாறுகள், ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுலேருந்து, சஹாபாக்கள் வரலாறுலேருந்து, தாபிஈன்கள் வரலாறுலேருந்து, அந்த காலத்தில் வாழ்ந்த முஹத்திஸுகள், ஃபுகஹாக்கள், இமாம்கள், முஅர்ரிഖ்கள், லுகவிகளுடைய வரலாறு, இல்முடைய வரலாறுலாம் அப்படி அருமையாக இருக்கும். சரிங்களா? படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணும் உங்களுக்கு. நீங்கள் விக்கிபீடியாவில் போய் எந்த இமாமுடைய வாழ்க்கையை பார்த்தாலும் அதுக்கு முதல் ரெஃபரன்ஸு இமாம் தஹபியுடைய சியரு அலாமின் நுபலா, அதுதான் முதல்ல கொடுத்துருப்பாங்க. அவ்வளவு அருமையான புக்கு. முன்னோர்கள் அவங்க வாழ்ந்த காலம் வரைக்கும் இருந்த இஸ்லாமிய அறிஞர்களுடைய வரலாறுகளை எல்லாம் ரொம்ப மூல நூல்களிலிருந்து தேடி எடுத்து தொகுத்த ஒரு பெரிய மார்க்க சேவை. இப்போ அதே போல் தத்கிரத்துல் ஹுஃபாத், அதே போல் நிறைய கிதாபுகள் இருக்குது. எப்படிலாம் கல்வியை சேர்த்துருக்குறாங்க இங்கே பாருங்கள். ஒரு சில உதாரணம் பாருங்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அபி ஹாத்தம் பெரிய முஹத்திஸ், புரியுதுங்களா? முஸ்னத் அபி ஹாத்தம்னு சொல்லி இவங்க ஒரு பெரிய ஹதீஸ் கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் மிஸ்ரில் கல்வி படிக்க போயிருந்தப்ப 7 மாதம் தங்கியிருந்தேன். அந்த 7 மாதத்தில் நாங்கள் சாப்பிட்ட ரொட்டி இருக்குது பாருங்கள், அந்த ரொட்டிக்கு நாங்கள் சால்னா இருக்குது பாருங்கள், கறி ஒன்று இருக்குமா இல்லையா, அதை நாங்கள் சாப்பிடவே இல்லைங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்மளால் ஒரு வேளை ஒரு தொட்டுக்க இல்லாமல் சாப்பிட முடியுதா? நீங்கள் கல்வி படிக்கிறீங்கன்னு சொன்னால் உணவுனுடைய கவனம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. உணவுனுடைய கவனம் இருந்தால் கல்வி மண்டையில் ஏறாது. ஷாஃபி சொல்கிறாங்க, வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடியவர்களுக்கு கல்வி கிடைக்காதுங்கிறாங்க, மறதியை உண்டாக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ எப்போ வயிறு நிரம்ப சாப்பிடுவீங்க? ருசியாக இருந்தால் தான் வயிறு நிரம்ப சாப்பிடுவீங்க. ருசியாக இல்லைன்னா வயிறு நிரம்ப சாப்பிடுவீங்களா? சாப்பிடவே மாட்டீங்க, பசிக்கு மட்டும் சாப்பிடுவீங்க. அப்போ இந்த இமாம் சொல்கிறாங்க, அந்த காலத்தில் என்ன சாப்பாடெல்லாம் ஹோட்டலில் அது இல்லாமல் இருந்துச்சு, அவங்களா தான் செய்யணும், ரொட்டியும் சரி சால்னாவும் சரி. எதுக்குடா இந்த சால்னாவை செஞ்சால் அதுக்கு ஒரு நேரமாகும் என்று சொல்லிட்டு வெறும் ரொட்டியை செய்து நாங்கள் 7 மாதம் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். ஏன்னா நாங்கள் மிஸ்ரில் உள்ள பெரிய பெரிய மார்க்க அறிஞர்களிடத்தில் கல்வி படிக்கிறதுக்காக எங்களுடைய பகலெல்லாம் கழிந்து விட்டது. இரவில் அந்த படித்ததையெல்லாம் எழுதுவதற்கும் எழுதியதை எங்களுக்குள் சரிபார்த்து கொள்வதற்குமே எங்களுக்கு நேரம் சரியாக இருந்துச்சு. எதுக்கு நேரம் இல்லை? ரொட்டிக்கு சால்னா செஞ்சு சாப்பிடுவோங்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா? ஒரு உணவுக்கு, கடினமான உணவு ரொட்டியோ அல்லது சோறோ, அதுக்கு ஒரு தண்ணியான ஒரு சால்னா இருந்தால் தான் அது தொண்டைக்குள்ளார இறங்கும் என்பது ஒரு நியதி அது. ஆனால் அதை கூட அவங்க எவ்வளவு சகிச்சு கொண்டு தாங்கி கொண்டு கஷ்டப்பட்டு அந்த ரொட்டியை கடிச்சு மென்று சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சுக்கிட்டாங்க. எதுக்காக வேண்டிய அந்த சால்னா செய்கிறதில்ல நேரத்தை கழித்து இந்த 7 மாதம் இங்கே இருக்கக்கூடிய மஷாயிக் எல்லார்ட்டையும் கல்வி படிச்சிடணுமே, படித்ததை எழுதணுமே, எழுதுனதை சரி பார்க்கணுமேங்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சாங்க. இப்போ பாருங்க, சொல்கிறாங்க அவங்களும் அவங்களுடைய ஒரு நண்பரும் பாதையில் போயிட்டுருக்கும் பொழுது அப்போ அங்கே மீன் விற்றுக்கிட்டு இருந்தாங்க.
ஆசையாக இருந்துச்சு, மீன் வாங்கி மீன் சால்னா செஞ்சு சாப்பிடணுமே சொல்லிட்டு. ஒரு இயற்கையான ஒரு ஆசை தான், வாங்கிட்டாங்க. வீட்டுக்கு போய் மீனை வச்சா அடுத்த உஸ்தாதிட்ட போகிறதுக்கு நேரம் வந்துருச்சு. போயிட்டாங்க. திரும்ப வர்றாங்க, எழுதணும், ரிவைஸ் பண்ணணும், சரி பார்க்கணும். அடுத்த உஸ்தாதுடைய நேரம் வந்துருச்சு, போயிட்டாங்க. 3 நாள் ஆச்சுங்க. அந்த மீனை அவங்க சமைக்கவே இல்லைங்க. 3 நாளாயும் அந்த மீன் அவர்களால் சமைக்கவே முடியவில்லை. அடுத்து அநேகமாக மிஸ்ர் பொதுவாக வந்து குளிர்காலங்கள் அதிகமாக உள்ள இடங்கள் அது. அந்த மீனுடைய அது வந்து கெட்டு போகிற அளவுக்கு நெருங்கின உடனே இமாம் சொல்கிறாங்க, எப்பா அதை பெசாமல் தோலை உரிச்சுட்டு அதை பச்சையாகவே சாப்பிட்ருவோம்ப்பா, நம்ம ஆக்க முடியல, பச்சையாகவே சாப்பிட்ருவோம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பச்சையாக சாப்பிட்டு நாங்கள் முடித்தோம் அப்படிங்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க, இமாம் இப்னு அபி ஹாத்தம், லா யுஸ்ததாஉல் இல்மு பிராஹத்தில் ஜஸதி, லா யுஸ்ததாஉல் இல்மு பிராஹத்தில் ஜஸதி. தத்கிரத்துல் ஹுஃபாதுல இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. உடல் சுகத்தோடு இந்த கல்வியை அடைந்து கொள்ள முடியாது. புரியுதுங்களா? பெட்டில் படுக்கக்கூடாது, படுத்தீங்கன்னா கல்வி வராது. விரிப்பு கூட விரிக்கக்கூடாது, பாயில் தான் படுக்கணும். என்னடா இந்த ஆலிம்சா நம்மளை வேறு மாதிரி பைத்தியமாக ஆக்கிடுவார் போல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படித்தான். புரியுதா? ஏன் பெட்டில் படுத்தா என்ன ஆகும்? தப்பா? நீங்கள் கேட்பீங்க, குர்ஆன் ஹதீஸில் தப்பா அப்படின்னு கேட்பீங்க. அட அறிவாளிங்களா, இங்கே நான் மார்க்கத்தை சொல்லலை, பெட்டில் பொறுப்பை சொல்கிறேன். பெட்டில் படுத்தா சுகமாக படுத்துக்கிட்டே இருப்பீங்க, உங்களுடைய தூக்கம் உங்களை தொடர்ந்து படுக்க வச்சுக்கிட்டே இருக்கும். பாயில் படுத்திங்கன்னா உங்களுடைய அசதிக்கு ஏற்ப தான் தூங்குவீங்க, அளவுக்கு தான் தூங்குவீங்க, அப்புறம் தானாக எந்திரிச்சிருவீங்க. ஏசியில் படுக்காதீங்க, ஃபேனை கூட கொஞ்ச நேரம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க, ஃபேன் போடாமல் படுங்க, அப்படி கஷ்டப்படுங்க. புரியுதா? ஒரு நாளைக்கு 3 வேளையா 2 வேளை சாப்பிடுங்க. அந்த 3 வேளையில் ஒரே வகையான உணவு, ஒரு சோறா அல்லது ஒரு ரொட்டியா ஒரு கறி, அந்த அளவுக்கு மட்டும் செய்யுங்க. உணவுகளுடைய விசாலத்தை தேடாதீங்க. குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சு கொடுத்துங்க உங்களால் முடிகிற அளவுக்கு. அவங்களுக்கு கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குங்க, இந்த 1 வருஷம் 2 வருஷம் எங்களுடைய படிப்பு முடிகிற வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் இப்படி தான் பைத்தியமாக இருப்போம், எங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குங்க. புரியுதா? சாதாரண விஷயம் அல்ல. இமாம் இப்னு அக்கீல், நான் சொல்கிற இமாம்கள் எல்லாம் பேரை எழுதி வச்சுக்கிட்டு விக்கிபீடியாவில் போய் பாருங்கள். அவங்கெல்லாம் இந்த உம்மத்துக்கு கொடுத்துட்டு போன சொத்து நம்ம என்னத்தை சேர்த்து வச்சுட்டு போகிறோம்? வீட்டையும் பில்டிங்கையும் மண்ணையும் கல்லையும் சுண்ணாம்பையும் இந்த உலோகங்களையும் தான் நம்ம வச்சுட்டு போகிறோம். நீங்கள் போய் பாருங்கள், அந்த இமாம்கள்லாம் எப்பேற்பட்ட சொத்துக்களை இந்த உம்மத்துக்கு விட்டுட்டு போயிருக்காங்கன்னு. இப்னு அக்கீல் ஹம்பலி மதுஹபனுடைய பெரிய இமாம், அரபி மொழியினுடைய மிகப்பெரிய ஒரு வல்லவர். அவர் சொல்கிறாரு, அன அக்ஸுரு பிகாயத்தி ஜுஹ்தி அவுகாத் அக்லி ஹத்தா அக்தார் சஃபல் காக்கி வ தஹ்சியத்தம் பில் மாஇ அலல் ஹுபுஸி. சொல்கிறாங்க, இந்த சாப்பிட்ற நேரம் இருக்குது பாருங்கள், நான் இந்த சாப்பிட்ற நேரத்தை என்னால் முடிஞ்ச அளவுக்கு மிச்சம் பண்ண பார்க்குறேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும் நான் ஏன் இந்த பாயிண்ட்டை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்களே, இவங்கள மாதிரி சாப்பாட்டுக்கு நேரத்தை வீணாக்கிற ஒரு கூட்டம் உலகத்தில் என்ன உஸ்தாத் இருக்கவே மாட்டாங்க. காலையில் டிஃபன் செஞ்சாலும் இட்லியும் செய்யணும், தோசையும் செய்யணும், வெள்ளை சட்னி செய்யணும், சிவப்பு சட்னி செய்யணும், தக்காளி சட்னி செய்யணும், பொடி செய்யணும், சாம்பார் செய்யணும். அட பாவிகளா! மத்தியானம் சோறு செஞ்சால் சோத்துக்கு ரசம் வேணும், சாம்பார் வேணும், ஒரு சால்னா வேணும், 2 கூட்டு வேணும், ஒரு கீரை வேணும், ஒரு மோர் வேணும், அப்புறம் ஒரு ஊறுகாய் வேணும், அப்புறம் வத்தல் வேணும். அட மரம் மண்டுங்களா! என்னடா வாழ்க்கை இது? இப்போ சொர்க்கம் இப்போ எதுக்கு தான் இருக்கப்ப? கோழியை தூக்கி சால்னாவில் போட்டால் தனியாக பொரிச்சு வேணும், அப்புறம் பெரட்டி வேணும், அப்புறம் வறுத்து வேணும். அடப்பாவிகளா! அப்போ எதுக்கு தான் பிறகு சொர்க்கம் நமக்கு? மொத்தமாக சொர்க்கத்தில் அனுபவிக்கிறதெல்லாம் துனியாவில் அனுபவிச்சுட்டு போயிட்டா என்னத்தை செய்ய போகிறோம்? இப்போ இது மற்றவங்களுக்கு புரியாது.
இல்முக்கு வந்த உங்களுக்காவது நான் சொல்கிறது புரியணும். புரியுதா? அப்போ இமாம் இப்னு அக்கீல் சொல்கிறாங்க, என்னுடைய நேரங்களை எல்லாம் நான் சுருக்குன்னு சுருக்கிடுறேன் படிக்கிறதுக்காக வேண்டி. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ரொட்டி சாப்பிட்டா அதுக்கு ஒரு சால்னாவை தேடணும், அதுக்கு ஒரு நேரமாகும் என்று சொல்லிட்டு கேக்கு இருக்குது பாருங்கள், இந்த இனிப்பு கலந்து செய்வாங்கள்ல பேக்கரியில் கேக்கு, அந்த மாதிரி கேக்கை நான் வாங்கி பிடிச்சி முழுங்குன்னு முழுங்கிவிட்டு தண்ணியை குடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஹத்தா அக்தார சஃபல் காக்கி வ தஹ்சியத்தம் பில் மாஇ அலல் ஹுப்ஸி. ஏன் தெரியுமா? ரொட்டியை சால்னா தொட்டு சாப்பிட்றதுக்கும் கேக்கை போட்டு முழுங்கிட்டு தண்ணியை குடிக்கிறதுக்கும் எனக்கு அவ்வளவு நேரம் மிச்சமாகுதுங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். எதுக்காக வேண்டி? என்னுடைய முத்தாலாவுக்கு நேரத்தை ஒதுக்குவதற்காக வேண்டி, நான் கற்றுக்கொண்ட கல்வியை எழுதி வைப்பதற்காக வேண்டி நேரங்களை மிச்சப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் இப்படி செய்கிறேன். சுப்ஹானல்லாஹ். புரியுதா உங்களுக்கு? இவங்கெல்லாம் இவ்வளவு பெரிய இமாமா ஆனாங்கன்னா எப்படி ஆனாங்க? யா அர்ஹமர் ராஹிமீன். அதே போல் தாவூத் அத்தாஇ ரஹிமஹுல்லா, அவங்களை பற்றி அல் முஜாலசத்து வ ஜவாஹிருல் இல்ம் என்ற கிதாபில் எழுதப்படுது, யஷ்ரபுல் ஃபதீத வலா யஅகுலுல் ஹுப்ஸ ஃபகீல லஹு ஃபி ذلك فقال ما بين مضغ الخبز وشرب الفتيت قراءة 50 آية. இந்த ரொட்டியை அப்படி நுணுக்கி தண்ணியில் ஊற போட்டுற வேண்டியது. ரொட்டியை இப்படி நுணுக்கி பிச்சு தண்ணியில் ஊற போட்டுற வேண்டியது. கொஞ்சம் நேரம் ஊறிச்சுன்னா அது என்ன ஆகிடும்? அப்படியே கூழ் மாதிரி ஆகிடுமா? எடுத்து குடிச்சிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்களாம். என்னங்கன்னு கேட்டால், இந்த பாருங்கள், ரொட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு சால்னாவில் தொட்டு சாப்பிட்றதுக்கும், இந்த மாதிரி ரொட்டியை இப்படி பிச்சு தண்ணியில் ஊற போட்டுட்டு அதை எடுத்து கடன்னு குடிச்சிட்டு போகிறதுக்கு இடத்துல நான் 50 ஆயத்தை மனப்பாடம் பண்ணிடுவேன், 50 ஆயத்துக்கான விளக்கத்தை படிச்சிருவேன். எனக்கு எதுக்கு இவ்வளோ நேரத்தை நான் படிக்கிற நேரத்தில் வீணாக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி செய்கிறேன் அப்படிங்கிறான். ஏன்னா இவங்கெல்லாம் இப்படி பணி செஞ்சால் இப்பேற்பட்ட ஒரு அறிஞராக எப்படி ஆனாங்கன்னு பார்த்தா, அவங்களுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு வரலாறுலாம் இருக்குதுங்க. புரியுதா? இங்க பாருங்க, அதே போல காசு பணத்தை வந்து கல்விக்காக செலவழிக்கிறது. இமாம் அஹ்மது சொல்றாங்க, அகாம ஷுஅபத்து அலல் ஹக்கம் இப்னு உதைபத 18 ஷஹரன் யத்லுபுல் ஹதீஸ ஹத்தா பாஅ ஜுதுஅ பைத்திஹி. அந்த காலத்தில் அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் வேலை செஞ்சுப்பாங்க, சம்பாதிப்பாங்க, கல்வி தேடுவாங்க, படிப்பாங்க. அதே போல் படித்து கொடுக்குற நேரத்திலையும் ஷுஅபா இவங்களை பற்றி எல்லாமே விக்கிபீடியாவில் போய் பாருங்கள். ஜபலுல் ஹதீஸ், உங்களுக்கு பேர் என்ன? ஹதீஸின் மலை சிகரம்னு பேர் இவங்களுக்கு. பேர்பட்ட முஹத்தீஸ், ஃபகீஹ், மிகப்பெரிய அறிஞர். புரியுதுங்களா? அவங்க ஹக்கம் இப்னு உதைபா என்ற தன்னுடைய ஆசிரியரிடத்தில் கல்வி படிக்க போகும்பொழுது 18 மாதம், எத்தனை மாதம்? 18 மாதம் தன்னுடைய ஆசிரியர்கிட்ட தங்கியிருக்கிறாங்க. சம்பாதிக்க முடியல, கொண்டு வந்த காசு காலி. புரியுதா? என்ன ஆனது என்று சொன்னால், கடைசியில் என் வீட்டுக்கு முகடு இருக்குது பாருங்கள், அந்த காலத்தில் பலகை போட்டு அந்த பலகைக்கு மேலே தான் வந்து இன்னொரு பலகை போட்டோ அல்லது கல் போட்டோ மூடுவாங்க. அந்த பலகை இருக்குது பாருங்கள், அந்த கட்டையை அவுத்து விற்றுட்டு காசை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு கல்விக்காக வேண்டி தியாகம் செய்திருக்கிறார்கள். சில இமாம்கள் தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் விற்றுருக்கிறாங்க. எப்படி? தன்னுடைய ட்ரெஸ்ஸை விற்றுருக்கிறாங்க. அதே போல் இமாம் இப்னு அபி ஹாத்தம் அவங்க சொல்கிறாங்க, பஸ்ரால நான் ஹிஜ்ரி, புரியுதுங்களா, 214வது ஆண்டில் 8 மாதம் தங்கியிருந்தேன். அந்த 8 மாதத்தில் கடைசியில் படிப்புக்கு என்னுடைய எல்லா காசும், நான் கொண்டு வந்த காசெல்லாம் காலி. கடைசியில் ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு ட்ரெஸ்ஸாக விற்றுட்டு கடைசியில் மிஞ்சினது ஒரு ட்ரெஸ்ஸும் வேறு எந்த காசுமே இல்லை. புரியுதா? சொல்கிறாங்க, وَمَضَيْتُ أَطُوفُ مَعَ صَدِيقٍ لِي إِلَى الْمَشِيخَةِ وَأَسْمَعُ مِنْهُ مِنَ الْمَسَاءِ فَانْصَرَفَ رَفِيقِي وَرَجَعْتُ إِلَى بَيْتِي خَالٍ فَجَعَلْتُ أَشْرَبُ الْمَاءَ مِنَ الْجُوعِ. கடைசியில் நான் வந்து படிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் வெறும் தண்ணி தான் கிடைக்கும், அந்த தண்ணியை குடிப்பேன். புரியுதா? இந்த மாதிரி இருந்து கடைசியில்
பசியில் மயக்கம் வந்து தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்கிறாரு, இன்றைக்கி என்னால் வெளியில் நடந்து வரவே முடியாது, அவ்வளவு மயக்கமாக இருக்குது, பலவீனமாயிட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் நண்பர் கேட்குற, அவர் உள்ளூர்க்காரு, எப்பா என்னப்பா ஆச்சு உனக்கு இவ்வளோ வீக்காக இருக்குன்னு சொல்கிறாரு. நான் சாப்பிடவே இல்லை, 2 நாள் ஆயிடுச்சு நான் அறவே சாப்பிடாமன்னு சொல்லி. அவர் சொல்கிறாரு, என்கிட்ட 1 தீனார் இருக்குது, பாதி தீனாரை உனக்கு கொடுத்துட்றேன், பாதி தீனாரை நம்ம அடுத்த ஊருக்கு கல்வி படிக்க போகணும்ல, அதுக்கு வாகனத்துக்கு வாடகைக்கு வச்சுப்போன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்போ எந்த அளவு கல்விக்காக அவர்கள் தங்களுடைய செல்வத்தையும் செலவழித்திருக்கின்றார்கள். புரியுதுங்களா? நம்ம இதோட நம்ம நிப்பாட்டிப்போம். இது வரைக்கும் படித்ததை நம்ம திரும்ப ஒரு லைட்டாக ஒரு சுருக்கமான ஒரு ஆர்கனைஸ் பண்ணுவோம். அப்போ என்ன விஷயம் நம்ம இந்த மஜ்லிஸில் உங்களுக்கு சொல்ல போகிறோம் என் அன்பிற்குரிய சகோதரிகளே, மாணவிகளே, நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இந்த துறை இருக்கிறது, இது அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தமான கல்வி என்ற துறை. இது இல்முல் கிதாப், வேதத்தினுடைய கல்வி. இது எதை கொண்டு அல்லாஹ் ஆதமை சிறப்பித்தானோ, நபிமார்களை சிறப்பித்தானோ, எதை கொண்டு சாதாரண மனிதர்களையும் மிகப்பெரிய ஞானிகளாக அல்லாஹ் உயர்த்தினானோ, அப்பேற்பட்ட ஒரு வேத கல்வியை நீங்கள் கற்பதற்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபீக் கொடுத்து, புரியுதுங்களா? அப்படிப்பட்ட இந்த கல்வியை கற்கக்கூடிய உங்களை நீங்கள் உருவாக்குவதற்கு நீங்கள் நியத்தை சரி செய்யணும், கடின முயற்சி செய்யணும், அதை தொடர்ந்து செய்யணும், நீங்கள் கற்றதையின்படி அமல் செய்யணும், அதை பிறருக்கு நீங்கள் எடுத்து சொல்லணும், இந்த கல்விக்காகவே நீங்கள் வாழணும். புரியுதுங்களா? கடைசியாக நான் சொன்னதை திரும்ப ஒரு வார்த்தையில் சொல்கிறேன். இந்த நல்ல கவனிங்க, எத்தனை விஷயங்கள் சொல்லிட்டு, நவாக்கிது, எப்படி ஒதுவுக்கு வந்து நவாக்கிது இருக்கோ அதே போல் நவாக்கிதுல் இல்ம், கல்வியை முறிக்கக்கூடிய விஷயங்கள், நவாக்கிது ஷஹாதா இருக்கா இல்லையா, அந்த மாதிரி ஒன்று. இந்த கல்வியை நீங்கள் படிக்கும் பொழுது இதில் முழுமையாக கவனம் செலுத்துவதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள், கல்வியை படிக்கும்போது அதில் கவனம் செலுத்துவதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, எதெல்லாம் உங்களுடைய கவனத்தை சிதறடிக்குது, ஒரு லிஸ்ட் எடுங்க. இரண்டாவது, இந்த கல்வியை மனப்பாடம் செய்வதற்கு. மூன்றாவது, இந்த கல்வியின்படி அமல் செய்வதற்கு எதுவெல்லாம் யாரெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் கட் பண்ணுங்க. நீங்கள் இங்கே படித்துட்டு போவீங்க, உங்கள் வீட்டுக்கு போனால் அங்கே உங்களுக்கு ஒரு விருந்தாடி சொந்தக்காரங்க வருவாங்க, அவங்க சொல்லுவாங்க, என்ன பிள்ளை நீ இப்படி இருக்க, நாங்கள் இப்படி தான் மார்க்கம் படிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. இந்த பாரு, அதெல்லாம் சரிதான், அதெல்லாம் படிக்கிறதோட வச்சுக்க, படித்ததெல்லாம் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கலாமா, அதெல்லாம் அந்த காலம், இந்த காலம் இப்படிலாம் இருந்தால் இந்த காலத்தில் உனக்கு மாப்பிள்ளை கிடைக்குமா, இப்படிலாம் இருந்தால் இதெல்லாம் வந்து சரி வருமா அப்படிம்பாங்க. இப்படிலாம் யார் பேசுகிறாங்களோ, உங்களை படித்த இல்மை கொண்டு அமல் செய்வதிலிருந்தும் நீங்கள் படிப்புக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பதை தடுக்கக்கூடிய அளவுக்கு யார் உங்களை பேசுகிறாங்களோ அவங்களுடைய தொடர்பெல்லாம் அறுத்துருங்க. புரியுதா? ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சலாம் சொல்லுங்கள், வீட்டுக்கு வந்தால் உட்காருங்க, இந்த அருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க, இந்த அருக்கு டீ குடிங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் உங்களுடைய கிதாபுகளோடு உட்காந்துருங்க. அவ்வளோதான். உங்களுடைய வீட்டில் உள்ள பெற்றோருக்கு பணிவிட செஞ்சீங்களா, நீங்கள் திருமணம் முடித்தவங்களாக இருந்தால் கணவனுக்கு ஹித்மத் பண்ணிங்களா, பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுக்கு அவசியமான ஹித்மத் பண்ணிங்களா, இதோடு உங்களுடைய அந்த உறவு வட்டாரங்களை நீங்கள் வைத்துக்கொண்டு உங்களை முழுக்க இன்ஷா அல்லாஹ் இந்த கல்விக்காக வேண்டி உங்களை அர்ப்பணியுங்கள். புரியுதா? மிகப்பெரிய தியாகத்தை கொண்டு கண்டிப்பாக அல்லாஹு தஆலா உங்களை உயர்த்துவான். நீங்கள் எந்த அளவு தியாகம் செய்கிறீர்களோ அந்த அளவு தான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த கல்வி கிடைக்கும், இந்த கல்வியினுடைய பரக்கத்து கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு வந்து இந்த கல்வி பாதையை லேசாக்கி கொடுக்க வேண்டும் என்று எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்களோ, ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி, அந்த துவாவை செஞ்சுக்கிட்டே இருங்க. அல்லாஹ் பெரிய பரக்கத் செய்வான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நினைவூட்டல் இன்ஷா அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் ஆதரவு செய்கிறேன். இப்போ ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம வந்து இவ்வளவு நேரம் எடுக்கணும்னு நம்ம நினைக்கவே இல்லை. ஒரு அரை மணி நேரத்தில் வந்து மொத்த நினைவூட்டலை முடிச்சுட்டு அரை மணி நேரம் வந்து உங்கள்கிட்ட பேசணுன்னு தான் நினச்சேன். ஆனாலும் சில முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வந்து கொஞ்சம் இந்த விஷயங்களை நானே மூழ்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் பரக்கத் செய்யணும். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். மைக் ஆன் பண்ணுறேன். கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளை விட மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா இல்மை அதிகமாக கொடுத்துருக்கிறான்.
வேதத்தினுடைய இல்மு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அது வந்து நேரடியாக குர்ஆனில் சொல்லப்பட்டது தானே. அது அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்காக வேதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த வேதத்தை கொண்டு வரக்கூடியவர்கள் என்பதற்காக அவர்கள் வந்து கூடுதல் தகுதியுடையவங்க. புரியுதுங்களா? இன்னஹு லகவுலு ரசூலின் அமீனின் தி குவத்தின் இன்த தில் அர்ஷி மக்கீனின் முத்தாஇன் சம்ம அமீன். அப்போ மற்ற மலக்குகளை விட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த கூடுதல் தகுதியுடைய காரணங்கள், பல காரணங்களில் ஒன்று என்ன, அவர்கள் வேதத்தினுடைய கல்வியை அல்லாஹ்விடமிருந்து சுமந்து கொண்டு நபிமார்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள். அதுவும் ஒரு காரணம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குகளுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு இருப்பதற்கு. ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்க, தக்வாவை அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி. தக்வாவை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். புரியுதா? கஷ்டம். என்ன சிம்பிளான விஷயம்? நீயத்து சரியாக இருக்கணும், படிக்கிறத அமல் செய்யணும், நம்ம நஃப்ஸு விரும்புகிறத விட்டுறணும். புரியுதுங்களா? நஃப்ஸு எதை விரும்பும்? பாவத்தை விரும்பும். ஷைத்தான் சொல்கிறத நஃப்ஸு விரும்பும், அதை விட்டுறணும். அப்படி ஏதாவது சில தவறுகள் நடந்துட்டால் உடனே அதுக்காக வேண்டி அழுகணும், அல்லாஹ்விடத்தில் தௌபா இஸ்திக்ஃபார் செய்யணும். ஸோ தக்வா கூடுவது பி கஸரத்தில் அமலி வஜ்தினாபில் மஆசி, வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்துவது கொண்டும் பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்வதை கொண்டும். அப்போ எந்த அளவு இஹ்லாஸோட இபாதத்தை அதிகப்படுத்துவீங்களோ, எந்த அளவு ஷிர்கு குஃபுரு நிஃபாக்லேருந்து ஆரம்பித்து பெரும்பாவங்கள் அப்புறம் சிறுபாவங்கள் என்று நீங்கள் அதை விட்டு விலகுவீங்களோ அந்த அளவுக்கு தக்வா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதில் ஏதாவது சில நேரங்களில் குளறுபடிகள் ஏற்பட்டுட்டால் உடனே தௌபா இஸ்திக்ஃபார் செஞ்சு ரொம்ப அழுகணும். அல்லாஹு தஆலா மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போயிடுவான். வேறு என்ன கேட்டாங்க? ஒருத்தவங்க இது கேட்டாங்க. இன்னொருத்தவங்க வந்து கபருடைய வேதனையை நீக்கும் அமல் எது? நீங்கள் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளுமே கபருடைய அதாபை நீக்கும். அதில் குறிப்பாக வந்து சூரத்துல் முல்க இரவில் ஓதுறது, அது ஒரு பெரிய பாக்கியம் கபருடைய அதாபிலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்வதற்கு. அதே போல் குர்ஆன் அதிகமாக ஓதுறது, குர்ஆனை மனப்பாடம் செய்கிறது, இது எல்லாமே கபருடைய அதாபிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான காரணங்கள். எந்த மாதிரி அமல்களை அதிகரித்து எது புரியல? சரி சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நிறைய தடுமாற்றம் வருது, மறந்துடுமோங்கிற ஒரு பயம் வருது. அதே தனிமையில நம்ம உதவியில கரெக்டா வருது. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா செய்யுது. நம்ம 10 தடவை படிக்கிறது மாதிரி, நிறைய டைம் எடுத்து படிக்கிறது மாதிரி ஒரு தோணுது. எதனால சார்? அல்லாஹும்ம யஸ்ஸிர் ரப்பி ஸித்னி இல்மா. அதாவது பொதுவாக நம்ம மனசில் இருக்கக்கூடிய சில தடுமாற்றங்கள், சில பலவீனம், இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா யார்கிட்டையா, அதாவது தனக்கு ரொம்ப நெருக்கமாக உள்ளவங்களை தவிர வெளியில் யார்கிட்ட பேசினாலும் ஒரு பயந்து பேசுவாங்க, ஒரு தடுமாற்றத்தோடு பேசுவாங்க. அல்லது பொதுவாகவே வந்து அவங்க ஒருத்தங்கள்கிட்ட பேசினாலோ எது செஞ்சாலுமே ஒரு தடுமாற்றம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வேணால் இது இப்படி இருக்கலாம். அதுக்கு ஒரு சிகிச்சை இருக்குது, அதை நம்ம தொடர்ந்தால் அது வந்து அவங்களுக்கு போயிடும். அப்படி இல்லாமல் மற்றவங்கள்ட்ட எல்லாம் கரெக்டாக பேசுகிறாங்க, யார்கிட்ட பேசுனாலும் எங்கே போனாலும் தைரியமாக போவாங்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களாக இருந்தால் அப்போ அவங்களுக்கு இது இருக்குதே, இது அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய காரணத்தினால அல்ல, அவங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய காரணம். அதனால் வெளி காரணம்னா என்ன அப்படின்னா, மனப்பாடம் செய்யும் பொழுது அவங்க உறுதியாக செஞ்சுருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வராது. அதே போல் மனப்பாடம் செஞ்சதுக்கு பிறகு அவங்க தனக்குத்தானே அதை ஒப்பித்து பார்த்து சரிபார்த்து கொள்ளணும், அது ஒரு பல தடவை செய்யணும். ஸோ இந்த மாதிரி செய்துவிட்டு ஆசிரியரிடத்துக்கு வரும் பொழுது தடுமாற்றம் இல்லாமல் சொல்ல முடியும். அப்போ மனப்பாடம் பண்ணும் பொழுது பலவீனம் இருந்துச்சு, தனக்குத்தானே ஒப்பித்து பார்க்கும்போது பலவீனம் இருந்தால் கண்டிப்பாக ஆசிரியர்கிட்ட ஒப்பிக்கும்போது பலவீனம் வரும். புரியுதா? அப்போ அங்கே வீக்னஸ் இருந்தால் இங்கேயும் வீக்னஸ் வரும், அங்கே வீக்னஸ் இல்லைன்னா இங்கே வீக்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அன்லஸ் அவர் பொதுவாகவே
ஓவர் பயந்த சுபாவமாகவே இருந்தாலே தவிர, அப்போ அந்த பயந்த சுபாவத்தை வெளியாக்குறதுக்கு அதுக்கு தனியாக அவர் திக்ரு, துவா, அதே போல் தன்னுடைய மனசை தேத்துறது, தைரியத்தை கொண்டு வர்றது, அப்புறம் வீட்டிலேயே யாராச்சும் ஒருத்தங்களை வச்சு அவங்கள்ட்ட பாடம் கொடுத்து அந்த உஸ்தாதுடைய பயத்தை எடுக்கிறது, அதை நீங்கள் செஞ்சுக்கணும். மற்றபடி நீங்கள் உறுதியாக மனப்பாடம் பண்ணிங்கன்னா ஒப்பிக்கும்போது கண்டிப்பாக உறுதியாக தான் வரும். நீங்கள் பலவீனமாக மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா ஒப்பிக்கும்போது பலவீனமாக தான் வரும். பாவங்கள் இருக்குதே, அதை நம்ம ஆகுமாக்குனா தான் நிராகரிப்பில் கொண்டு போய் விடும். சில பாவங்கள் குஃப்ருன் தூண குஃப்ரின், குஃப்ருக்கு கீழே உள்ள குஃப்ரில் வரும். சரிங்களா? ஒரு மூமினிடத்தில் சண்டை போடுறது, ஒரு முஸ்லீமை கொலை செய்கிறது, அந்த மாதிரி நல்லா பாதுகாக்கணும். ஸோ ஆனால் பொதுவாகவே பாவங்கள் நம்முடைய ஈமானிய பலவீனத்தை உண்டாக்கும். சரிங்களா? மற்றபடி நான் திரும்ப சொல்கிறது அதான், நீங்கள் ஒரு தடவை மனப்பாடம் பண்ணி உங்களுக்கு நீங்களே ஒப்பித்து கொள்ளும் பொழுது நீங்கள் தடுமாறாமல் நீங்கள் ஒப்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உஸ்தாதிட்ட போகும் பொழுதும் அந்த தடுமாற்றம் வராது. அப்படியே லேசாக வந்தால் கூட அது சிறிய திருத்தலை கொண்டு செஞ்சு கொள்ளலாம். நீங்கள் முதல்ல ரப்பிஷ் ரஹலி நிறைய ஓதுங்க. அதே போல் உஸ்தாதிட்ட போய் பாடத்தில் உட்கார்றதுக்கு முன்னாடி அல்லாஹுமே யஸ்ஸிர் ரப்பிஷ் ரஹலி சத்ரி, யா அல்லாஹ் உஸ்தாதிட்ட பாடம் சொல்கிறது எனக்கு லேசாக்கி கொடு, என்னுடைய மனசில் உறுதியை கொடு, தடுமாற்றத்தை எடுத்துடு, உஸ்தாத் மேலே கண்ணியத்தை கொடுத்து அவர்கிட்ட பாடம் கொடுக்கும்போது ஏற்படக்கூடிய பயத்தையும் தடுமாற்றத்தையும் எடுத்துரு அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் சொல்லிட்டு போய் உட்காருங்க. அதே போல் உட்கார்ந்த உடனேயே கடகடன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடாதீங்க. முதல்ல பி ஸ்டடி. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் அங்கே தயார்படுத்துங்க, அமைதியாகுங்க, கைகளை ஒரு அமைப்பில் வைங்க, அப்புறம் இருக்கையை ஒரு அமைப்பில் வைங்க, அத்தஹியாத்தில் அல்லது ஒரு காலில் மடக்கி உட்காந்து ஒரு காலை நிற்க வச்சு அது மாதிரி உங்களுடைய இருக்கையை சரி செய்யுங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய பார்வை ஒன்று கண்ணை மூடுங்க அல்லது கண்ணை ஏதாவது ஒரு இடத்துல, எப்படி தொழுகையில் நம்ம நம்முடைய பார்வையை ஒருமைப்படுத்துகிறோம் அந்த மாதிரி ஒரு இடத்த நோக்கி ஒருமைப்படுத்துங்க. அதுக்கு பிறகு அமைதியாயிட்டு யா அல்லாஹ் எனக்கு லேசாக்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு ஆயத்தையும் நிதானமாக பயப்படாமல் நல்ல மூச்சு விட்டு விட்டு பொறுமையாக சொல்லுங்கள். எங்கேயாவது கொஞ்சம் தடுமாறுற மாதிரி பயம் வந்தாலும் அந்த இடத்துல அமைதியாயிட்டு வசனத்தை ஓதாமல் நிறுத்திட்டு திரும்ப ஒரு 2 ஆயத்து முன்னாடியிலேருந்து எடுத்துக்கிட்டு அப்படியே அமைதியாவாங்க. ஸோ உங்களை அமைதிப்படுத்தியும் உறுதிப்படுத்தியும் கொஞ்சம் கொஞ்சமாக பழகுங்க. அந்த தடுமாற்றம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக போயிடும், ஒரு மாதத்தில் கண்டிப்பாக போயிடும். வேறு நம்ம கல்வி ஆழமாக உள்ளத்தில் பதிய என்ன செய்ய வேண்டும்? இவ்வளோ நேரம் சொன்னேன், அதை பற்றி தான் சொன்னேன். குர்ஆன் பெரும்பாலும் மக்கள் ஓதுகிறார்கள், ஆனால் அவர்களில் வாழ்க்கையில் இல்லை என்றால் இம்மை மறுமை குர்ஆன் பயன் தருமா? எல்லாம் பாதுகாக்கணும். ஸோ குர்ஆன் ஓதுறது என்பது 2 வகை. ஒன்று அதனுடைய நன்மைக்காக, இன்னொன்று ஓதுறது கல்வி படிக்கிறது. அப்போ படிக்கிறது வாழ்க்கையில் அமல் செய்யணும். இப்போ அமல் செஞ்சால் அவருக்கு கூடுதலான நன்மை, அமல் செய்யலை படித்ததுக்கு கண்டிப்பாக ஒரு நன்மை கிடைக்கும். ஆனால் அவர் குர்ஆனில் தடுக்கப்பட்ட பாவத்தை செய்திருப்பார், ஆனால் அப்போ அவருக்கு எதிரான சாட்சியாக குர்ஆன் ஆகிடும். நாளைக்கு மறுமையில் அதுக்கு அல்லாஹ்விடத்தில் தண்டனை இருக்குது. புரியுதுங்களா? அதனால் நமக்கு வெறும் முஜர்ரதுல் இல்ம், அமல் இல்லாத கல்வி மட்டும் நமக்கு பயன் தராது. இல்ம் என்பது அமலோடு சேர்ந்தது தான் இல்ம். புரியுதுங்களா? பிற்காலத்தில் வேணால் ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. நம்முடைய சலப்புகளிடத்தில் குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய இல்ம் என்பது அமலோடு சேர்ந்தது தான். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமல் இல்லாதவர்களை மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத்த கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா, ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதைகள்னு அல்லாஹு தஆலா அவங்கள உதாரணம் சொல்லி முடிச்சிடறான். அமல் இல்லாமல் வெறும் இல்மை மட்டும் சுமப்பவர்களை. வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? கபரில் தொழும் பாக்கியம், குர்ஆன் ஓதும் பாக்கியம், துஆவைகள். கபரில் தொழுகிற பாக்கியம், கபரில் துஆ ஓதுகிற பாக்கியம்லாம் நமக்கெல்லாம் கிடைக்காதுங்க. அது நபிமார்கள் கபரில் ஹயாத்தாக இருக்கிறது, அது நபிமார்களுடைய தனி சிஃபத்து. அதுக்கப்புறம் ஷஹீதுகளுடைய சிஃபத்து. மற்றவங்கெல்லாம் கபரில் போனால் கனவுமத்தில் அரூஸ், அவ்வளோதான். அவங்க நன்மை செஞ்சிருந்தா நயீமில் இருப்பாங்க,
இல்லைன்னா அல்லாஹ்வுடைய இல்மில் என்ன தண்டனையோ அல்லாஹ் பாதுகாக்கணும் அதில் இருப்பாங்க. மற்றபடி கபரில் தொழுகிறதெல்லாம் சாதாரண மக்களுக்கு உள்ளதில்லை. அது ஏதாச்சும் கதை புக்கில் எழுதியிருப்பாங்க, அவுலியா கபரில் தொழுதுகிட்டு இருந்தார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நபிமார்களோட நம்ம போட்டி போட முடியாது, அவங்கள வச்சு மற்ற அவுலியாக்கள் எல்லாம் நம்ம கியாஸ் பண்ண முடியாது. நபிமார்கள் வேற, மற்ற மக்கள் வேற. சரிம்மா, வேறு எதுவும் கேள்வி இருக்குங்களா? சரி, அல்ஹம்துலில்லாஹ் 4:30 மணி ஆயிடுச்சு, போதும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். நான் கேட்ட விஷயங்கள் உங்களுக்கு மனசில் கல்வியுடைய ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருந்துச்சா, புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ், நல்லதுமா. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். அல்லாஹு தஆலா இல்மோடு நம்ம எப்போதும் தொடர்புடையவர்களாகவும், இல்மை கற்று அதன்படி செயல்படக்கூடியவர்களாகவும், நாம் கற்ற கல்வியை நம்முடைய நினைவில் வைத்திருப்பவர்களாகவும், நம்முடைய அமல்களில் எடுத்து செயல்படக்கூடியவர்களாகவும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.